வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் நான் பேசிக்கொண்டு வருகிற தொடர் போதனையின் தலைப்பு விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை. The life of prosperity that believers must choose. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இலவசமாய் அல்லது கிருபையாய் தேவனுடைய தயவாய் பல நன்மைகளை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். அதை மறந்துடவே கூடாது. முக்கியமாக அவருடைய ரட்சிப்பு இலவசமானது, அவருடைய தயவு இலவசமானது, அவருடைய கிருபை இலவசமானது. ஆனால் இது எல்லாமே இலவசமானதுன்றதை விட இதெல்லாம் நீங்கள் கேட்காமலே அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அல்லது விசுவாசிக்க வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த காரியத்தெல்லாம் தேவன் உங்களுக்கு அப்படியே தருவதில்லை. அதெல்லாம் அப்படியே வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டார். அதை வாக்குத்தத்தமாக கொடுத்து உபாகமத்தில் என்ன சொல்கிறாரு? ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயாக என்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ இஸ்ரவேலாக இருப்பதனால, ரட்சிக்கப்பட்டிருப்பதனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால ரட்சிப்பு கிடைச்சிருக்கலாம், மரித்தால் நீ பரலோகம் போயிடலாம். ஆனால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சாபம், குறைவு, கஷ்டம், கடன், வறுமை, தரித்திரம், இல்லாமை, போதாமை, இவைகளை மேற்கொள்வதற்கு, இவைகளிலிருந்து நீ விடுதலை ஆவதற்கு, இவைகளிலிருந்து நீ முழுமையான ஒரு எதிர்த்தன்மையில் வளர்வதற்கு, செழிப்பதற்கு நீ தெரிந்து கொண்டால் மாத்திரமே அந்த நிலைக்கு வர முடியும்ன்றார். அதனால தான் வேதத்தில் 2 பெரிய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று லாசர் என்ற மனுஷன். இவர்கள் இருவருமே தேவனை சேவித்தவர்கள். ஆனால் இந்த பூமியில் இருவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானதாக இருந்தது. லாசருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடிய தரித்திரம், இன்னொரு வீட்டில் இருந்து எங்கேயாவது விழறத, கீழே விழறத சாப்பிட ஆசையாக இருந்தான் இருக்குது. நாய்களோடு தான், அதாவது ரோட்டில் திரிகிற நாய்களோடு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் லாசரு அவன் வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த உலகத்தில் இருந்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு செழிப்போ ஆசீர்வாதமோ கடவுள் என்ன பண்ணல, அவனுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா அவன் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனையும் தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குத்தத்தங்களை தான் கொடுக்குறார். ஆண்டவர் அவனுக்கு காசையோ பணத்தையோ பொண்ணையோ வெளியே கொடுக்கல. எதை கொடுத்தார்? அவனுக்கு வாக்குத்தத்தமான வசனங்களை அவனுக்கு கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தமான வசனங்கள் அது? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் கொடுத்தார். ஆபிரகாம் அதை தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் என்ன பண்ணினான்? அதை தெரிந்து கொண்டான். he chose it. ஏன்னா அதை சூஸ் பண்ணாதான் அவன் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வர முடியும். வெளியே வந்ததுக்கான அடையாளம் தான். நீ இருக்கிற இடத்துல இருந்து வெளியே நகர்ந்தாதான், அல்லது நான் சொல்ற காண்பிக்கிற இடத்துக்கு போனாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் கிளம்புறான் அவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருப்பதை அவன் என்ன பண்ணி கொண்டான்? அவன் தெரிந்து கொண்டான். என்ன பண்ணினான்? அவன் அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டான் அவன். அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தின் வழியை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, அதிலிருந்து எப்படி வளர்வது, அதிலிருந்து எப்படி வாழ்வது, அதிலிருந்து எப்படி செழிப்பது, அதிலிருந்து எப்படி சீமானாய் இருப்பது, இது எல்லாவற்றையும் ஆபிரகாம் தேவனுடைய வழியிலே அல்லது தேவன் கொடுத்த அந்த வழியிலே தெரிந்து கொண்டு சீமானாய் அவன் மாறினான். அப்போ நம்ம பார்க்கிற காரியம் அதுதான். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோம்? புதிய உடன்படிக்கையிலே யோவான் தன்னுடைய விசுவாசிக்கு எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்றார். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்றார். எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சரி, உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் அதையே விரும்புகிறார்கள். அவங்க ஏன் கடவுளை தேடுறாங்க? அவங்க ஏன் கோயில்களுக்கு போகிறாங்க? அவங்க ஏன் பக்தியாக இருக்கிறாங்க? அவங்க ஏன் எந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளை தேடிட்டு தான் போய் செய்கிறாங்கன்னா காரணம் ஒன்று தான். என்ன? எல்லாவற்றிலும் நான் நல்லா இருக்கணும், எதுவும் எனக்கு நஷ்டமாயிடக்கூடாது, எதுவும் கஷ்டமாக மாறிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய எண்ணமும். அதுக்காக தான் உழைக்கிறாங்க, அதுக்காக தான் எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க, சேர்க்குறாங்க, ஐஸ்வர்யவான்களாக மாறுறாங்க. மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதம் வேறு ஒரு காரியத்தை போதிக்கிறது. வெறும் ஐஸ்வர்யம் ஆகிறது, ஆசீர்வதிக்கப்படுவது, அது மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை. அதுக்கு நீங்கள் உலகத்தாராகவே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே கூட அவர் வேதனையை கூட்டார்ன்றது தாங்க பாயிண்டாங்க.
தேவன் தருகிற ஆசீர்வாதத்துல எவ்விதத்திலும் கேடோ, சாபமோ, வேதனையோ, குறைவோ, தாழ்ச்சியோ ஒரு நாளும் என்ன பண்ணவே கூடாது, உண்டாகவே கூடாது என்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திட்டம். the plan of blessing of God. அதான் தேவன் உங்களை ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஏன் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா இதுதான். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கும் போதுதான் ஜெகு நீங்கள் வேதம் சொல்லுகிற அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியும். என்ன ஐஸ்வர்யம் அது? வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், பயம் இல்லாத ஐஸ்வர்யம், யாரும் எடுக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் முடியாத ஐஸ்வர்யம், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஐஸ்வர்யம். அது தேவனுடைய வழியில தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அதை வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்துருக்குறோம் கொஞ்சம். அப்ப இது எப்படி நமக்கு ஆதாரபூர்வமாக உண்டாகிறது? அத்தாரிட்டேட்டிவ், சும்மா ஒரு நம்பிக்கை இல்லை. கடவுள்கிட்ட போகிறேன், என்னை வந்து ஆசீர்வதிப்பார், நான் கொஞ்சம் காணிக்க கொடுத்தேன், என்ன அதை வச்சு ஏதோ கொடுப்பார், அப்படி இல்லை. அத்தாரிட்டேட்டிவ்னா அதிகாரப்பூர்வமாக. எப்படி அது? வேதத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது, செழிப்பாக இருப்பது என்பது வெறும் வாயின் வார்த்தைகளோ அல்லது வேதத்தின் வசனங்களோ அல்ல. அதிகாரப்பூர்வமாய் தேவன் அதை செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார்? கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அதை நம்ம படிக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரத்துடைய காரியம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறார்கள் என்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மூலமாக வருகிறது? அப்போ அத்தாரிட்டேட்டிவ்லி we are blessed. நீங்கள் நிறைய பேருக்கு அது வாயில் வரமாட்டேனுது. நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி செழிப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியல. பிரபலமான ஒரு டிவி சேனலுடைய ஒரு போதகர், அவர் திருமணம் பண்ணிக்கல. அவர் ஒரு முறை ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டும் போது ஒரு டிவி டிபேட்டுக்கு அவர் கூப்பிட்றாங்க. தமிழில் டிவி டிபேட்டுக்கு போகிற, டிவி டிபேட்னா கூப்பிட்டு ஒரு ஹேங்கர் உட்காந்துருப்பார், கேள்வி கேட்குறவர், அவங்களுக்கு கேள்வி கேட்குறாரு. அவர் அந்த டிவி சேனலில் போய் உட்காந்துருக்கும் போது அவருடைய வாட்ச் வந்து சிங்கப்பூரில் வாங்கினா ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்ச். அது வழக்கம் போல் எப்பவுமே எல்லா இதுலையுமே கட்டியிருப்பார். அன்றைக்கும் கட்டிட்டு வந்து உட்காந்துட்டார். அந்த ஆங்கர் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தார். உங்கள் மேலே இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்படி வைக்கிறாங்க, அதெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்தவர் அந்த ஆங்கர் திடீர்னு அந்த கையில் பார்த்துட்டு கேட்குறாரு, நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் கையில் எதுக்கு வாட்ச் முதல்ல, ரெண்டாவது 2 லட்சம் ரூபாய் வாட்ச் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறாரு. கேட்டால் பாருங்க, மற்ற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக தைரியமாக பதில் சொல்லிட்டு வந்தவர் இந்த ஒரு விஷயத்தில் தடுமாறி நிலை மாறி வேர்த்து விறுவிறுத்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு 10 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருடிட்டு வந்த மாதிரி, எங்கேயோ போயிட்டு திருடிட்டு வந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வில் மாட்டிக்கிட்டார். அங்கே சிங்கப்பூருக்கு போனாங்க. அங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, வெல்விஷர் இருந்தாங்க, பிலீவர் இருந்தாங்க. அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வேலை என்னன்னு தெரியாமல் நான் கையில் வாங்கி மாட்டிக்கிட்டு, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இந்த கம்பெனி வாட்ச் இவ்வளோ விலைன்னு எனக்கு தெரியுதுங்க. விட்டு அங்கேயே கட்டி தூக்கி போட்டுருவார் போல இருக்குது. ஏன் அந்த குற்ற உணர்வு அவருக்குள்ளே வருதுன்னா, அவருக்கு ஒரு விஷயம், இந்த மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதான் லாசரு சப்ஜெக்ட்லாம் தெரியும். எது தெரியல? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து நான் நன்றாக இருக்க விரும்புகிறார், செழிப்பாக இருக்க விரும்புகிறார், சிறப்பாக இருக்க விரும்புகிறார், வாளாயிராமல் தலையாக இருக்க விரும்புகிறார். அதை சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி பெரிய சுவிசேஷமாக அது மாறி இருக்கும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணல, வாய் வரமாட்டேனுது. அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் தோல்வி. ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசியோடைய தோல்வி எங்கே உண்டாயிருந்ததுன்னா, தனக்கு உண்டாயிருக்கிற நன்மை, தனக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக தேவனால் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இது மற்ற மக்கள் மாதிரி எப்படியோ வாங்கி எப்படியோ வந்து மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சில ஆளுங்க அப்படி யோசிக்கிறான் கிறிஸ்தவங்க. எதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு நல்லதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் நல்லதெல்லாம் ஸ்டேட்டஸில் போடுறீங்க, அப்புறம் போடுறது, அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே அதுக்காக கஷ்டப்படுறது, இப்படிலாம் இருக்கிற ஆளுங்க விசுவாசிங்களே இருக்கிறாங்க. கிறிஸ்தவ விசுவாசிங்களே அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும்
விளக்கா இருந்தால், நீ வெளிச்சமா இருந்தால், மலையின் மேல் உள்ள பட்டணமா தான் இருக்கணும். நீ ஒருவனும் விளக்கை கொடுத்து மரக்காலின் கீழே அதை மூடி வைக்க மாட்டான். நான் அதை வச்சு பெருமை காட்டினா தான் தப்பு. ஹலோ, நான் அதை வச்சு திமிரு பிடிச்சி ஆடினாதான் தப்பு. எனக்கு என்ன உண்டா இருக்கிறதோ, எனக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நான் எடுத்துக்கொண்டு போவதில்லை. எந்த வித பிரச்சனையும் எனக்கு இல்லை. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ உடனே நம்ம அந்த மென்டாலிட்டியோட போயிடக்கூடாது. பொறாம போடுவாங்க பிரதர், எதாவது பேசுவாங்க பிரதர், சொல்லுவோம். இல்லை இல்லை, நீங்கள் நன்றாக இருப்பதை உங்கள் தேவன் விரும்புவது மாத்திரமல்ல, அதிகாரப்பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக, authoritatively he has nailed on the cross. சிலுவையில் உங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சாபத்தை சுமந்து கொண்டு மரித்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, என்ன பண்ணும்படியாக? ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நன்றாக வாழும்படியாக, குறைவிலிருந்து வெளியே வரும்படியாக. உபாகமம் 28 வாக்குத்தத்தங்கள்லாம் எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? கையிட்டு செய்கிற பிரயாசத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன்றார். ஆசீர்வதிச்சு கிழிஞ்சு போன புடவையை கட்டுறதா? ஆசீர்வதிச்சு பரட்டு தலையோடு திரிகிறதா? ஆசீர்வதிச்சு எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிறதா? இல்லை, பயன்படுத்துவது. என்ன பண்ணுவது? பயன்படுத்துவது. கேள்வியை கேட்டால் கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம். யாரால் வந்த ஆசீர்வாதம் இது? God has blessed me. சிலுவையில் எனக்காக சாபமாகி அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் எனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் நல்லா வாழ்வேன், நல்லா இருப்பேன். அதை மூடி வைக்க வேண்டிய, மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு கொடுத்ததுல நான் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் பாருங்க, எலியேசர். வேலைக்காரனுக்கு ஒரு அறிவு இருந்தது. பொண்ணு வீட்டில் போயிட்டு அவன் போயிட்டு பஞ்சப்பாட்டு பாடல. ஏன்னா பொண்ணு வீடு வசதியான வீடு, வசதியான வீடு. வசதியான வீட்டில் போயிட்டு கொஞ்சம் மாப்பிள்ளை கொஞ்சம் தேத்தலாம், கொஞ்சம் வாங்கலாம், அப்படி எண்ணமே இல்லை அவனுக்கு. பொண்ணு வீட்டில் போய் சொல்கிறான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர் வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். எவனால சொல்ல முடியும்? எந்த ஊழியக்காரரால் சொல்ல முடியும்? எந்த விசுவாசியால் பேச முடியும்? எவ்வளோ பேர் சபை வச்சுருந்தாலும், எவ்வளோ விசுவாசிகள் வச்சுருந்தாலும், எவ்வளோ பணம் வந்தாலும், ஒன்று எடுக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா, மாப்பிள்ளை எடுக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா, போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பஞ்சப்பாட்டு பாடி அவங்ககிட்ட இருந்து ஒரு பல லட்சம் சுருட்டி அதை கொண்டாந்து அந்த பணத்தை வச்சு வீட்டில் ஒரு சோஃபா வாங்கி போட்டு அந்த டிவியில் பார்த்தா தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், வாழ்ந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்லேயும் மாங்காய் மரம் இருக்கும், ஆனால் திருட்டு மாங்காய் தான் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்ப அந்த புத்தி தான் அது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அது கிறிஸ்தவனான பிறகு மாறணும். நான் திருட்டு மாங்காய் சாப்பிட வேண்டிய இல்லை. பாலும் தேனும் என் வீட்டில் என்ன பண்ணுறார்? அவர் ஓட பண்ணுறார். என் வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? எங்கேயும் பஞ்சப்பாட்டு பாட வேண்டியதில்லை, எங்கேயும் குறைவு தாழ்ச்சி பற்றி பேச வேண்டிய அவசியம் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு இல்லை. யாருக்கு இல்லை? லாசரின் சந்ததியாருக்கு அது இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு அந்த அவசியம் இல்லை. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அதோடு கூட ஒரு மனுஷனை முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆபிரகாம் கூடவே இருந்து அவனுடைய சகோதரனாக இருந்த லோத் என்கிற ஒரு மனிதன், அவனை பற்றி தான் பார்த்து கொண்டு வரோம். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க தேவையான லோத்து யார்? ஆபிரகாமோடு இருந்து கடவுளை அறிஞ்சிக்கிட்டான். அவன் பார்க்குறான், எங்கள் அண்ணன் வந்தார், கடவுளை அவரை நம்பினார், ஆசீர்வதிச்சார், நல்லா இருக்கிறார், நானும் என்ன பண்ணுறேன், அவரை நம்புகிறேன். அவனுடைய நம்பிக்கை எல்லாமே எப்படியா கொஞ்சம் நல்ல ஐஸ்வர்யமாக வந்துடணும், ஆசீர்வாதமாக வந்துடணும், அது மட்டும்தான் பாயிண்ட்டு. அதில் விருத்தி அடையணும், அதுக்கு கடவுளுடைய பாதுகாப்பு வேணும்னு அவன் நினைக்கிற ஆள் கிடையாது. அதே போல் அவன் என்னென்னபடியே தேவனோட நல்ல ஆடு மாடுகளும் நல்ல செல்வமும் வந்தது. எந்த அளவுக்கு செல்வம் வந்ததுன்னு வேதம் சொல்லுதுன்னா, ஆபிரகாமோடு போட்டியிடுற அளவுக்கு என்ன பண்ணிருச்சு, அவனுக்கு செல்வம் வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் ஒரு முடிவை சொல்கிறாரு, நீ நானும் சகோதரராக இருக்கிறோம், பிரச்சனைலாம் பண்ண வேண்டாம், நீ எந்த திசைக்கு நேராகி போகிறாயோ அதுக்கு நேர் எதிர் திசைக்கு நான் போகிறேன், ரெண்டு பேருமே சமாதானமாக இருக்கலாம். நீ அந்த பக்கம் போனீங்கன்னா நேர் எதிராக என்ன பண்ணிடுற, இந்த பக்கம் போயிடுறேன், நீ ஒரு பக்கம் வாழ, நான் ஒரு வாழறேன்னு சொன்ன உடனே அவன் பாருங்க, அவன் கடவுள்கிட்ட கடவுளுடைய சித்தனும் பார்க்கல. காசு வந்த உடனே சிலருடைய மைண்ட் செட் அப்படி மாறிடுது இல்லையா, நானே கடவுள், நானே யாராக இருக்கிறேன், கடவுளாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரமும் பணமும் அது ரெண்டும் ஒரு மனுஷன்கிட்ட வந்துருச்சுன்னா அது நினைக்கிற காரியம் என்னன்னா, மற்றவங்க எல்லாமே எனக்கு அடிமை, எனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு தான் எல்லாம் வலிமையும் இருக்குது, நான் சொல்கிறது தான் எல்லாமே, நான் சொல்கிறது தான் எல்லாம், வீட்டில் கேட்கணும், வெளியே கேட்கணும், ஊரில் கேட்கணும். ஏன்ப்பா அப்படி நினைக்கிறேன், ஏன்ப்பா அப்படி எல்லாரையும் மட்டமாக நினைக்கிறேன், எல்லாரையும் கீழாக நினைக்கிறேன்னு கேட்டால், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, இல்லை என்கிட்ட என்ன இருக்குது,
பணம் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், உங்கள் தெருலேயே ஒரு இருந்தால் அவர் சொல்கிறத நடக்கணும்னு அவர் விரும்புவார். உங்கள் தெருலேயே ஒரு அதிகாரம் உள்ளவர் இருந்தால் அவர் நினைக்கிறதா நடக்கணும்னு அவர் விரும்புவார். அது ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பார். அப்போ உலகத்துடைய நீதி அதுதான் பாருங்க. நீதினா ஃபேக்ட் அதுதான். அப்போ லோத்துக்கு இருந்த மனப்பான்மை அதுதான். சீமானாய் ஆச்சு. ஆபிரகாம் நிகராக சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் கருடைய உதவியை பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. அதனால் நான் போய் செழிப்பாக வாழ போயிட்டு சோதம் குமாரன் ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டு அங்கே போய் என்ன பண்ணுறான்? வாழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இப்போ எல்லாமே இருக்குது. மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாமே இருக்குது. அதோடு கூட போய் வாழறான். வாழ ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தா, கடவுள் வந்து அதை அழிக்க போகிறேன்னு, அவன் வாழற அந்த ஊரை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் எடுத்தவொடனே அழிச்சிட்டாரா? இல்லை. அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? அந்த சோதம் குமார பட்டணத்தை வேற ஒரு 4 நாட்டு ராஜாக்கள் வந்து, அந்த நாட்டு ராஜாக்கள் யார்? சோதம் குமார நாட்டு ராஜாக்களையும் அங்கே இருக்கிற உடைமைகளையும் ஆஸ்திகளையும் மக்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் மொத்த பேரையும் சிறைப்பிடிச்சிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அடிமையாக வச்சுக்கலாம். அவங்க சொத்து சுகம் பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் இவங்க எடுத்துகிட்டு பகிர்ந்துக்கலாம். அப்படி 4 நாட்டு ராஜாக்கள் சோதம் குமார எதிர்க்காக வந்து அது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இது ஆபிரகாம் கேள்விப்பட்டு ஆபிரகாம் போய் தான் வீட்டில் இருந்த 320 பேரோடு கூட போயிட்டு அந்த 4 நாட்டு ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து பிடிக்கப்பட்டிருந்த அவனுடைய தம்பியாக இருக்கிற லோத்து, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சோதம் குமார நாட்டு ராஜாக்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி ஒரு நாள் இரவில் கொண்டு வரான். கொண்டு வரும்போது தான் இப்போ அங்கே தான் ஒரு பாயிண்டே நிற்குது. சரி, நீ சோதம் குமாரா போன, அங்கே இருந்த எல்லாம் ரைட்டு. இப்போ லோத்தை வைத்து கொண்டு ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. லோத்தோடைய ராஜாவாக இருக்கிற சோதமின் ராஜா அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்து கொடுக்குறான், கிஃப்ட்டு. எதுக்குன்னா, எங்களெல்லாம் வந்து விடுதலையாக்கி இந்த எதிரின் கையிலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்த, அதனால் உங்களுக்கு ராஜாவாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வெகுமதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தவிர்த்துறான். எனக்கு இது என்ன பண்ணால் எனக்கு வேண்டாம். வானத்தையும் பூமி உடையவராக இருக்கிற கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்தி விட்டேன், உங்ககிட்ட கையை நான் நீட்ட மாட்டேன்னு வைராக்கியமாக சொல்லிட்டான். சொல்லி முடிச்ச உடனே அடுத்து ஒரு சம்பவம் நடக்குதாங்க. என்னது? சாலமீன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்கிசேதேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அல்லது பிரதான ஆசாரியன், ரெண்டுமே அவன் ராஜா ஆசாரியன் ரெண்டுமே. அந்த மெல்கிசேதேக்குன்ற அந்த ஆசாரியன் ஆபிரகாமை நேராக என்ன பண்ணுகிறானாங்க? சந்திக்கிறான். சந்திக்கும் போது பார்த்தா அது எந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. சோதமின் ராஜாவும் இருக்கிறாங்க, லோத்துவாங்க. அந்த இடத்துல இது நடக்குது. அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம். அதை படிக்கும்போது லோத்தோடைய கண்கள் பார்க்க ஒரு காரியம் நடக்குது. ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணினான்? அவன் தசம பாகம் செலுத்தினான், கொடுத்தான்றதை நம்ம படிக்கிறோம். இது யார் கண்பட நடக்குது? இது லோத்தோடைய கண்பட நடக்குது. லோத்தோடைய கண்பட ஒரு காரியத்தை பார்க்குறான். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் யாருக்கு தசமபாகம் செலுத்துகிறான்? அவன் மெல்கிசேதேக்கு. ஆனால் போன வேலை இதுக்கு யுத்தம் பண்ணுறது. ஆனால் போகும்போதும் பாருங்க, அவனுடைய எண்ணம் அவங்க கையில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். எதை? காணிக்கை, தசமபாகத்தை கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் தன்னுடைய வண்டியிலே அதை வைத்திருக்கிறான். வீட்டில் வைக்கல, பத்திரமா வைக்கல, அப்புறம் போகும்போது கொடுத்துக்கலான்னு வைக்கல. எங்கே ஒன்றா எப்போ ஒன்றா சந்திக்கலாம் அந்த மனுஷனை. ஐ ஷுட் பி ரெடி டு ஆஃபர் காட், ஐ ஷுட் ரெடி டு தேங்க் காட், ஐ ஷுட் ரெடி டு பிளஸ் காட். நான் ஆயத்தமாக இருக்கணுன்ற அந்த ஆயத்தத்தில் சரியாக கொடுக்குறான் பாருங்க. ஐயோ வந்துட்டார், ஒன்றுமே என் கையில் இல்லை, வீட்டில் வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு வரீங்களா அப்படிலாம் கேட்கலாம். he was ready there. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, ஆபிரகாம் யுத்தம் செய்து லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறான்? மீட்டு கொடுத்துருக்குறான், அவன் கையில் தான் வச்சிருக்கிறான். ஆனால் இதை பார்க்குற லோத்துக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் என்ன பண்ணல, அங்கே வரவே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு பிரமாணம் தெரியல. அவனுக்கு என்ன பிரமாணம்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட வேதனையை அவர் கூட்டார்ன்றது அவனுக்கு தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பக்திக்காக கொடுக்குறான். நம்மளே இப்போ தான் ராஜா கிட்ட இருந்து இன்னொரு ராஜா கிட்ட இருந்து வாங்கி அண்ணன் கொடுத்துருக்குறான். இதிலிருந்து அவருக்கு கொடுக்கணுமா, இதிலிருந்து அவருக்கு கொடுக்கணுமா, நானே வச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தான் அந்த காரியத்தை தான் கொண்டு போய் அவன் வீட்டில் அவன் வைக்கிறான். அங்கே தான் கடவுள் சொல்கிறார், இவனை இந்த தேசத்தையும் என்ன பண்ணுற சோதம் குமார பட்டணத்தையே அழிக்க போகிறான்றாரு. அழிக்கப்படும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்குறோம். என்னது? வெளியே போனால் போல, அதுக்கப்புறம் வந்து தூதர்களே அவன் கைகளை பிடிச்சி, அவன் மனைவி கை, பிள்ளைகள் கையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. விடும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, பின்னிட்டு பாராதிருப்பா, பின்னிட்டு பாராது, என்ன பண்ணாத நீ பின்னாடி திரும்பி. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க? இவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்த இடம் தான், அவங்க பார்க்க வர இடம்.
இவ்வளோ நாள் அவங்க தங்கியிருந்த இடம் தான். அவங்க ஆஸ்தி, அவங்களுடைய பொண்ணு பொருள் எல்லாம் இருக்கிற இடம் தான் அந்த இடம். அந்த இடத்த பார்த்து சொல்கிறாங்க, பின்னிட்டு திரும்பி பாராது என்றார். லோத்துக்கு அது புரியுது, புரிஞ்சிருக்கும். மகள்கள் அப்பா கிட்ட இருக்கிறதுனால அவங்களும் புரிஞ்சுது. ஆனால் மனைவி, ஏன்னா அவங்க தானே ட்ரெஷரர், நிறைய வீட்டில் பெண்கள் கையில் தானே பணம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஊழியத்துக்கு பணத்தை யார் கொடுத்துன்னு போய் படித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆஸ்திகளால் தங்களுக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு இருந்தார்கள். ஊழியம் செய்தவர்கள், ஆஸ்தினா பணம், பணம் பொண்ணு போய் பொருளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், அவர் கொடுத்தவர்கள் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. எண்ணிக்கை அடங்காமல் 10 பேர் இருந்தாங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்க, 5000 பேரை கூட கவுண்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இது கவுண்டே பண்ண முடியல. ஆஸ்திகளால் இயேசு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. சரி, அப்போ இதெல்லாம் தான் பாயிண்டாங்க. லோத்து பாருங்க, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவன் மனைவி நல்லாவே புரியுது, அவள் தான் ட்ரெஷரரு, அவள் தான் கண்ட்ரோலரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், 2 பொண்ணுங்களை வச்சுருக்கிற, அவங்க வாழ்க்கை என்ன வருது, அவங்க குடும்பம் என்ன வருது, அவங்களுக்கு தர வேண்டியது இல்லையா, அவங்களுக்கு செய்ய வேண்டியது இல்லையா, யோசிக்கிறதே இல்லை பாருங்கள். ஒன்றும் இல்லாத இருந்தப்போ எனக்கு கொடுத்தது யார், ஆண்டவர் தான். அதை நான் கொடுத்தா என்னை மறுபடியும் வெறுமையாக வச்சுருக்க போகிறாரு, குறைவாக வச்சுருக்க போகிறாரு, தாழ்ச்சியாக வச்சுருக்க விட்டுருவாரா, யோசிக்கிறதே இல்லை. இப்படி பல விசுவாசிகள் நீங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத நிலையில் தான் கடவுள் அவங்கள தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்துறாரு. ஆனால் உயர்த்தின பிறகு அதெல்லாம் யாருடைய மேன்மை பாராட்டுறாங்க, அது தங்களுக்குரியது என்பதை மேன்மை பாராட்டுறாங்க. அனனியா சப்பீரா மாதிரி. அது கடைசியாக முடிகிற இடம் எங்கே, ஃபைனலி எங்கே, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அதில் என்ன இருக்காது, வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் கண்டிப்பாக என்ன இருக்கும், அங்கே வேதனை இருக்கும். எப்படி வேதனையாக மாறுச்சு லோத்துக்கு, அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். எதுக்கு மாறினாள், அவள் திரும்பி பார்க்கும்போது எதை பார்த்தா, தான் ஆசாசியாக சேர்த்து வைத்திருந்தேன், கடவுளை கனப்படுத்தாமல் வைத்திருந்தேன் ஆஸ்தியும் பொண்ணும் வெள்ளியும் நிலங்களும் எல்லாம் எரிந்து போவதை சாம்பலாவதை கண்கூடாக பார்த்து உப்பு தூணாய் அவள் மாறினாள் இல்லையா. சரி, அவள் சேர்த்து வைத்தது அவளுக்கும் உபயோகப்படலை. சரி, அவளுடைய பின்வந்த சந்ததிக்காக அது உபயோகப்படுமான்னு பார்த்தா அவள் 2 பிள்ளைகளும் தேவன் அருவருக்கிற ஒரு மோசமான ஒரு சந்ததியாக, ஜாதியாக அவர்கள் மாறினார்கள் என்பதை நம்ம படிக்கிறோம். லோத்துடைய 2 பெண் பிள்ளைகளும். சரி, இப்போ இங்கே தான் நிறுத்தி ஒரு விஷயத்தை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை லாசருவை போல கூட உலகத்தில் வாழ்ந்துட்டு பரலோகம் கூட போயிடலாம், பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட போகிறீங்க, அவ்வளோதான், வேதனைப்பட போகிறீங்க, அவமானப்பட போகிறீங்க. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் யாரை போல மாறிடக்கூடாது, லோத்துவை போல மாறிடக்கூடாது. லோத்துவை போல ஒரு வாழ்க்கை வந்துடக்கூடாது. ஏன்னா லோத்துவோடு அந்த சம்பவம் நிற்கலை. அதுக்கப்புறம் பலரையும் வேதம் காமிக்குது. லோத்து மாதிரி மாறினா பலரையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதில் முக்கியமாக தற்பொழுது நான் பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு என்ன, இயேசு லூக்கா 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இயேசு பேசுகிறார் இல்லையா, பொருள் ஆசையை குறித்து எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பி அவேர் ஆஃப் மெட்டீரியலிசம். எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருள் ஆசையை குறித்து. சரி, பொருள் ஆசைன்னா என்னன்றது சொல்லிட்டேன் ஏற்கனவே. பொருள் ஆசைன்னா என்ன, பொருள் தவறானது அல்ல, பொருள் தவறானது அல்ல. அதே போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், இன்னொருத்தவங்க தீர்மானிக்கிறது சரியானது அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஏன்னா சில நேரத்தில் ஊரில் அது ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு இவ்வளோ தேவையானுவாங்க, அதை நீ சொல்லக்கூடாது, அவனுக்கு தான் அது தெரியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தினமும் நீங்கள் கம்பெனிக்கோ எங்கேயோ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தினமும் ஒரு 6 நாளும் ஒரு 6 ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணும். அதுக்காக நீங்கள் ஒரு 12 ட்ரெஸ்ஸு இல்லை 20 ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ஒரு மாதத்துக்கு தேவையானதை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவையானது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் தினமும் துணி துவைக்காத ஆளுங்களாக இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை துவைக்கிறவங்களாக இருக்கலாம். பேசுறது புரியுதா? அது மாதிரிலாம் சூழ்நிலைகள் எப்படி எப்படியோ இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையானது இல்லை 2 வாரத்துக்கு தேவையான துணிகளை நீங்கள் புதுசாக வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா அதில் எந்த தவறும் இல்லை. அதில் இன்னொரு குரூப் இருப்பாங்க, இந்த சிபிஎம்மில் இருக்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க எப்படி தெரியுமா, 2 துணிக்கு மேலே ஒரு ஆளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்க ஏசு போதிச்சார்னு அதை போதிப்பாங்க. அது எதுக்கு போதிச்சார்ன்றதுலாம் விட்டுருவாங்க. ஏசு போதிச்சார், அவ்வளோதான், நாங்கள் போதிப்போம் கண்மூடித்தனமா.
என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், ஒருத்தருக்கு 2 அங்கி மேலே ஒரு அங்கிகள் உடைகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அதனால் அவங்க எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. பாருங்கள், ஒரு உடை என்னுடைய சரீரத்தில் போட்டிருக்கிறேன், ஜிப்பா வேஷ்டிலாம் கட்டியிருக்கிறேன், இன்னொரு உடை அப்படி காட்டுவாங்க. நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் நேரு கண் கூட பார்த்ததுனால சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய கொடிகயிறு இருக்கும், காட்டுவாங்க. அந்த கொடிகயிறில் பாருங்கள், அங்கே தொங்குது என்னுடைய வேஷ்டி, என்னோட ஜிப்பா, பனியன் எல்லாமே என்ன பண்ணுதாங்க, தொங்குது. 2 ட்ரெஸ் தான், 2 தவிர எங்களுக்கு வேறு தேவை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. நீட்டாக வெல் க்ளீன்டாக என்ன பண்ணிடணும், நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், சுருக்கம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஹோஸ்டஸ்லாம் எடுத்துங்க ஃப்ளைட்டில், அவங்கள மாதிரி டிக்னிட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸு போடுற ஆளுங்க நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க, வெல் அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க இருப்பாங்க. கசங்கி போய் சுருங்கி போய் கிழிஞ்சு போய் அதுக்கு மேலே 2 ஸ்டிச்சை போட்டு, ஹலோ, முடி உட்பட ஃப்ளைட்டில் போனால் அவங்கள நான் கவனிக்கிறது உண்டு, எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பேசஞ்சர்கிட்ட நீங்கள் பேசணுன்னா எவ்வளோ நீங்கள் கடுப்பு ஏற்றினாலும் சரி, எவ்வளோ கோவப்படுத்தினாலும் சரி, நிதானமாக தான் பதில் வரும். சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல், அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம் யாரோ, நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுருக்க போகிறோமா இவங்க தான் அன்றைக்கி, கிடையாது. ஆனால் பாருங்கள், அந்த 2 மணி நேரம் ட்ராவலில் கூட அந்த கம்பெனி கொடுக்குது. இண்டிகோவில் தான் போவேன் எப்போவுமே, சொல்கிறோம் க்ளீனாக நீட்டாக என்ன பண்ணணும், இருக்கணும். நைட்டு வராங்க. ஒரு நாள் நான் இந்த போன பிரச்சனைகள் நடக்கும்போது சண்டிகர்லேருந்து நைட்டு வராங்க, 3:30 மணி ஃப்ளைட்டு பூனையிலேருந்து சென்னைக்கு. 3 மணிக்கு பார்க்குறோம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. கடைக்கு வராங்க, அந்த உள்ளவே ஏர்போர்ட்டுக்குள்ளவே கடைங்களாம் இருக்கும், பிஸ்கெட் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. எனக்கு நான் வந்து அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்குறேன் இருக்கிற பிரச்சனையில். அவங்க பார்த்தா அவங்க எப்போவுமே ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும், அது அப்படி இழுத்துக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து வராங்க. நம்ம நைட்டில் இவ்வளோ அழகாக குளிச்சு இவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவங்கள பார்த்த உடனே பிறகு 3 மணி தான், தூக்கம்லாம் போயிடுச்சு எல்லாருக்கும். நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவோம், போயிட்டு உட்காருவோம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. எந்த சீட்டுன்னு கேட்குறாங்க, எங்கே உட்காரணும்னு கேட்குறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு கேட்குறாங்க, எதை குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, இவ்வளவும் கேட்குறாங்க. அப்போ சில இடத்துல பார்த்தா அப்படி அந்த மாதிரி ஆளுங்க வந்து இப்போ இந்த உபதேசத்தை கேட்டால் அப்படி இருக்கும், சிபிஎம் உபதேசம் கேட்டால் அப்படி இருக்கும். 2 தான் இருக்கணும், ஒன்று கொடியில் இருக்கணும், ஒன்று அங்கே இருக்கணும்னா வர முடியுமா அவங்க? அவங்க யாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த பிரசங்கம் நமக்கு இல்லை, அந்த இயேசுவும் நமக்கு இல்லை, அந்த ரட்சிப்பும் நமக்கு இல்லைன்னு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவைன்றது என்னது, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது. 4 கார் தேவையான உனக்கு, அவனுக்கு தேவைப்படுது, அவன் வச்சுருக்கிறான், அவனுக்கு இடம் இருக்குது, காசு இருக்குது, அவனுக்கு தேவைப்படுது, அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வச்சுருக்கிறான். ஜான் ஜோப்ராஜ் ஒரு காலத்தில் ஃப்ளைட்டு தான் போனோம், ஃப்ளைட்லாம் வாங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். சிலதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது போல இருக்குது, ஏன்னா அவ்வளோ பொறாம பிடிச்சவனு இருக்கிறாங்க. சொன்னது தான் அவர் வாங்கலை, ஒன்றும் பண்ணல, வாங்கணும்னு சொன்னார், அவள் தான். ஏன் சொன்னார், ஏன்னா அவருடைய பர்சனல் பேஜை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஃபேஸ்புக்கில் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக ஒரு ட்ராவல் பண்ணுறது, காரு பைக்கை விட அதிகமாக அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது வெளிநாட்டில் தான், சபை ஆரம்பிக்கிற வரைக்கும். எப்போவுமே ஏர்போர்ட்டில், எப்போவுமே ஃப்ளைட்டில் தான். சிங்கப்பூர் போகிறேன்னு வரும், அமெரிக்கா போகிறேன்னு வரும், லண்டனில். நானே ஆச்சரியப்படும், ஒரு 4 வருஷம் பார்த்துருக்குறேன், எப்போவுமே ஃப்ளைட்டு தான். இப்போ நீங்கள் ஏன் வண்டி வாங்குறீங்க யோசிச்சு பாருங்கள். ஷேர் ஆட்டோ இருக்குது, டவுன் பஸ் இருக்குது, மினி பஸ் இருக்குது, ஹலோ எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் வண்டி வாங்குறீங்க? அதுக்கெல்லாம் காற்று கிடக்க முடியாது. என் வேலைக்கு நான் போனோன்னா கரெக்டாக எனக்கு ஒரு வண்டி இருந்தால் சட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கு, உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு. அதே தான் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க பார்க்குறாங்க. உங்கள் லெவலில் இருந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நியாயம் தீர்க்க கூடாது. அவங்களுக்கு இவ்வளோ தேவை, நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி கேட்பாங்க நினைப்பாங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, குறைச்சிக்க கூடாது. இது கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய நோய். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவையா 2 பேருக்கு, அவங்களுக்கு கார் தேவையா, பங்களா தேவையா, அது உலகத்தார் பேசலாம், நீ பேச அவனுக்கு தான் அறிவு கிடையாது. உனக்கு அறிவு இருக்கணும்ல, ஞானம் இருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் பார்த்து பல பேர் பயந்துடுறாங்க. ஐயோ நம்ம ஐஸ்வர்யானலாம் ஆகக்கூடாது, தேவைக்கு அதிகமாகலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது,
நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சிறுமைப்படுத்திக்கணுமோ தாழ்ச்சிப்படுத்திக்கணுமோ ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் பொருளாசைக்கும் உங்கள் தேவைக்கும் பொருளாசைக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 4 கார் வச்சுருக்கிறாங்கன்றிருக்காங்க, பொருளாசைக்காரங்க கிடையாது. அது தேவைக்காக வச்சுருக்கிறாங்க. பொருளாசையோட முதன்மை என்னது? நான் கர்த்தரை கனப்படுத்தாமல் எனக்கு நான் வைத்திருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கிறது? பொருளாசையாய் இருக்கிறது. யாரை கனப்படுத்தாமல்? கர்த்தரை கனப்படுத்தாமல். ஒரு விவசாயி போய் கேட்டு பாருங்க, பேராசை உள்ள விவசாயி யாரு அப்படின்னு கேட்டால், நிலத்திலிருந்து அவன் அறுவடை பண்ணுறான் நெல்லெல்லாம். நல்ல விவசாயி யாரு? மறுபடியும் அந்த நிலத்துக்கு போடக்கூடிய நெல்லை எந்த நிலத்திலிருந்து அறுவடை செஞ்சானோ அந்த நிலத்திலிருந்து அறுவடை செஞ்ச நெல்லையும் என்ன பண்ணுறான்? அவன் சேர்த்து மறுபடியும் இந்த நிலத்தை போடுறதுக்கு அவன் வைக்கிறான். அந்த நிலத்தில் அவன் போடுறான். அவன் தான் யார்? நல்ல விவசாயி. பேராசை உள்ள விவசாயி யாரு? எல்லாத்தையும் 20 மூட்டை நெல் அதுலேருந்து வருது, நான் 20 மூட்டை என்ன பண்ணிடுறான்? எடுத்து விற்று விட்டுறான். நிலத்துக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறது இல்லை, அவன் போடுறதுக்கு கொடுக்குறதே இல்லை. அவனுக்கு என்னென்னா மறுபடியும் எங்கேயும் கடன் வாங்கி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு நெல்லை வாங்கி என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். இது கொடுத்தா இதுக்கே நம்ம கொடுக்கணும்னு அவசியமா? ஹலோ, அவங்க கொடுக்க போகிறது, அது கொடுத்தது அதிகம், 100 மூட்டை அது கொடுத்துருக்கோம். ஆனால் விதைக்க போகிறது 20 மூட்டை தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு கொடுக்குறதுக்கு மண்ணே வரல, மனசு வரல. அந்த 20 தான் பாருங்கள், அதுதான் சொல்கிறேன், அந்த 20 தான் பொருளாசை. அந்த 20 தான் என்னது? பொருளாசை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, அதுக்குள்ளலாம் போக தேவையில்லை. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? யோபோடைய பிரச்சனை, மன்னிக்கும், லோத்தோடைய பிரச்சனை என்ன? அதுதான். லோத் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டான், இந்த இடத்துல தான் பிரச்சனை பண்ணிட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாம் என்ன பண்ணினான்? தசம்பாகம் செலுத்தினான், கடவுளை கனப்படுத்தினான். ஆனால் இவன் என்ன பண்ணவே இல்லை, அப்படி செய்யவே இல்லை. சரி, இப்போ இதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த போதனையை கவனிக்கிறோம். பொருள் ஆசைக்கு நீங்கள் எப்படி இருங்கள்? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்றார். எவ்வளோ நீ சேர்த்து வச்சாலும், எவ்வளோ நீ கட்டி தீர்த்தாலும், எவ்வளோ பணத்தை நீ லாக்கராக போட்டாலும் அது உனக்கு எதுவாக அமைய போகிறதில்ல. ஜீவன்னா பாருங்கள், ஆசீர்வாதம், நம்பிக்கை, இதெல்லாம் குறிக்கிறது. அது நல்வாழ்வு, திட நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு எவ்வளோ பொருள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? திடீர்னு மயக்க அடிச்சு ஊழ்ந்துட்டீங்க, ஆனால் உங்கள் கபோர்டு ஃபுல்லாக தங்கமும் பொண்ணும் வெளியுமா இருக்குதுன்னு வச்சுப்போமே, பணம் கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறீங்க கூட வச்சுப்போம், எக்கச்சக்கமாக பொருள் இருக்குது. மயக்க அடிச்சு விழுந்துட்டீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் தேர்வார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஹலோ, உங்கள் கபோர்டு ஃபுல்லாக பணமாக வச்சுருக்கிறீங்க, கபோர்டு ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? பணமாக வச்சுருக்கிறீங்க, நகையாக வச்சுருக்கிறீங்க, தங்கம் வெள்ளியாக இருக்குது. அது உங்களை என்ன பண்ண போகிறது இல்லை, இப்போ காப்பாற்ற போகிறது இல்லை. அது உங்களுக்கு நம்பிக்கை தரப்போவது இல்லை. இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், இவ்வளோ பணம் இருக்குது, இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணேன், அதனால் நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், இப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல தைரியமாக இருக்கவே முடியாது. ஐயோ அம்மான்னு கத்தி 10 நிமிஷத்தில் போகிறது 2 நிமிஷத்தில் என்ன பண்ணிடும், போயிடும். அதனால தான் இயேசு போதித்தார், ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திருக்கலாம், ரொம்ப திறமையாக வாழ்ந்துருக்கலாம், எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி நான் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை என்பதுதான் சத்தியம். அதனால தான் இயேசு போதித்தார், பொருளாசை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள், எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஆணுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் பொருளாசை ஒரு மனுஷனை கார் இருளில் தள்ளிவிடும்ன்றார். எதில் தள்ளிவிடும்? அது ஆமாம், கார் இருளில் கொண்டு போய் விட்டுரும்ன்றார். அதை நம்ம பார்த்து நீங்கள் முடிக்க இருக்கிறோம் அந்த சப்ஜெக்டை. யூதா 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கவனிப்போம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி. யூதா 10லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். பதினோராவது வசனம் பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2ஆம் தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல்களும்
மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, யாரை பற்றி பேசுகிறாருங்க? யூதா 10வது வசனத்தில் சொல்கிறாரு, சுவாபப்படி தங்களுக்கு தெரியாதவைகளாலே தாங்களை என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறார்கள். சுவாபப்படிந்தார் அப்படின்னா மனுஷனுடைய சுவாபப்படி அவனுக்கு தெரியாமல் அவனை அழிச்சுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இன்றைக்கும் பெருசாக பேசக்கூடியதுன்னா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பணக்காரன் ஆகுது, எப்படி செல்வந்தன் ஆகுது, எப்படி கூடி சீக்கிரத்தில் கோடீஸ்வரன் ஆகுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லாரும் தேடி அலையக்கூடிய காரியமாக இருக்குது. சுவாபப்படி அவனுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் சுவாபப்படி அவன் சபிக்கப்பட்டவன், சுவாபப்படி என்ன பண்ணப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ இதை தெரிந்து கொள்றதுக்கு தான் வேதத்தை கொடுத்துருக்கிறார். சரி, இப்போ இந்த சுவாபப்படி அறிவில்லாத ஆட்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள், கெடுத்து கொள்கிறார்கள் சொல்லிட்டு அதில் ஒரு 3 பேரை வேதாமத்திலிருந்து ஒரு 3 பேரை 3 காலகட்டங்களில் வாழ்ந்த 3 பேரை கொண்டு வந்து அங்கே காண்பிக்கிறார். 11வது வசனத்தில் யாருன்னு பார்த்தா 1 காயின், 2வது பிலேயாம், 3வது கோரான்னு சொல்லக்கூடிய மனுஷன். இந்த 3 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன பேசுறாரு? அவர் நிறுத்திட்டு, இவர்களுக்கு ஐயோ, காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். என்ன ஆனார்கள்? இவர்கள் கெட்டு போனார்கள்ன்றார். கெட்டு போனார்கள். எப்படி கெட்டு போனார்கள்ன்றதை 12வது வசனம் படிக்கணும். தங்களை தாங்களே அவர்கள் மேய்த்து கொள்கிறார்கள்ன்றார். எப்படி மேய்த்து கொள்கிறார்கள்? அவர்கள் தங்களை தாங்களேனா மெய்ப்பண்ணு ஒருத்தன் கிடையாது. மெய்ப்பன் பேச்சை கேட்கறதில்ல. தங்களுக்கு தாங்களே பைபிள் படிக்கிறது, தங்களுக்கு தாங்களே எது சரின்னு நினைக்கிறது, தங்களுக்கு தாங்களே எது நல்ல வழி நினச்சிக்கிட்டு அந்த வழியில் நடந்து இவர்கள் என்ன ஆகிறார்கள்? கெட்டு போகிறார்கள். இவர்கள் இருக்கிற இடத்துல அன்பின் விருந்து கூட என்ன ஆகிடுதாங்க? கரை உள்ளதாய். ஏன்னா இவங்க சுயநலம் உள்ள ஆளுங்களாக இருக்கிறாங்க. இவங்களை மேய்த்து கொள்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த அன்பும் அங்கே வெளிப்படுவது இல்லை. சபை என்பதே பாருங்கள் அன்பின் கூடுகை தான் இது. பல இடத்துல பிறந்து பல வேலைகளை செஞ்சு அப்படிலாம் இருந்து பல வயதில் பல அனுபவத்திலாம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடி என்ன பண்ணுறோம்? தேவனுடைய நாமத்தினால வரோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரும் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறாங்க? கரைகளாக இருக்கிறார்கள். யார்? இந்த காயின் மாதிரி, பிலேயா மாதிரி, கோரா மாதிரி இருக்கிற ஆட்கள்ன்றார். சரி, இது ஏற்கனவே 2 பேரை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஏன் இப்போ இந்த 3 பேரும் ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறாரு? இந்த 3 பேரும் எந்த வழியிலே நடந்து கெட்டு போனார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பொருளாசை குறித்து எப்படி இருங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இல்லைன்னா இந்த 3 பேருக்கோட முடிவு தான் இருக்கும்ன்றார். சரி, முதல்ல இருக்கிற மனுஷனை பற்றி பார்த்தோம். யார் அது? காயின். காயின் எப்படி கெட்டு போனா? எதனால் கெட்டு போனா? அவனுடைய வாழ்க்கையுடைய அந்த சபிக்கப்பட்ட நிலைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கதை தான். எதுதான்? பணம் தான், பொருள் தான், காணிக்கை தான். அவன் வேறு எதுலேயும் தப்பு செய்யலை. வேறு எதுலையும் என்ன பண்ணலாம்? அவன் போயிட்டு தவறு செய்யணுன்ற எண்ணம் வரல. கொலை பண்ணுன்ற எண்ணமே அவனுக்கு எங்கே தான் வருது? அவனுக்கு இந்த காணிக்கைகளை கொடுக்கறதுல தான். தம்பி வந்து கொழுமையும் செழுமையும் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டு கொடுத்துட்டான். கடவுளை தான் அங்கீகரித்தார். இவன் என்ன பண்ணுறான்? பேருக்குன்னு அதை கொண்டு வரான், அதை அங்கீகரிக்கலை. அதனால் இவனுக்கு என்ன வருது? அதில் கோவம் வந்து கொலை பண்ணி போட்டுறான். கொலை பண்ணதுனால அவன் செத்து போகலாம். ஆனால் இவனுடைய நிலைமை உயிரோடு இருந்து என்ன பண்ணுறான்? இவன் சபிக்கப்பட்டவனா மாறுறான். 1. 2வது பிலேயாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்வழிகளையும் சொல்ல வேண்டிய ஒரு ஆள். ராஜாவுடைய கூலிக்கு ஆசைப்பட்டு அல்லது பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போகிறான். கடவுள் சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன், அவர்களை நீ ஒருபோது என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாதுன்றார். ஆனால் அதோட அடங்கலாம். ராஜா சொல்கிறான், அவங்க சபிக்கப்பட்டு போகிறதுக்கு, அழிஞ்சு போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லிக் கொடு. வாயை திறந்து வெறும் நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனங்களை பற்றி அழிகிறதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடு. ஒரு மோவாப் ராஜாவாகிய நானே அவங்களை அழிக்க முடியாதுண்ணா, என்னுடைய ஆயுதங்கள், நான் வச்சிருக்கிற படைகள், இவைகளே இஸ்ரவேல் வச்சு அவங்களை அழிக்க முடியாதுண்ணா, வேறு எதால இந்த ஜனங்களை அழிக்கிறது? ஏதோ ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னு பிலேயாம் கிட்ட கேட்கும்போது பிலேயாம் சொல்கிறான், இப்போ நீ சொன்ன அந்த பொண்ணு வெளியில் எனக்கு தந்துருவீரா? தருவீன்னா நான் சொல்கிறேன். இப்போ என்ன வழி? அது ஒன்றும் கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஆண்கள் இவங்களை உன்னுடைய தேசத்து பெண்கள், உன்னுடைய தேசத்தில் இருக்கிற அந்நிய பெண்கள்லாம் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களோடு என்ன பண்ண அவங்கள சேர்த்து விட்ட உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக மதிமயங்கி
வந்து உன்னுடைய தெய்வங்களை அவன் வணங்க ஆரம்பிப்பான். கடவுளுக்கு அதன் மூலமாக கோபத்தை உண்டாக்குவான். கடவுளை விட்டு அவன் பிரிந்து நடப்பான். உடனே கடவுள் என்ன பண்ணுவார்? அவங்கள அழிப்பார். எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இதுதான் கூலிக்காக வேலை செஞ்சான். என்ன வேலை செஞ்சுட்டான்? இஸ்ரேல் ஜனங்களை போட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்றான். நல்லா அழகான பெண்ணெலாம் அனுப்பி விட்றான் பாளையத்துக்கு. போனவொடனே இவனுக்கு வழக்கம் போல் காஞ்சி கடந்தவனுங்களே 420 வருஷம் இப்போ பார்க்குறான். நம்ம ஆளுங்கெலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க, இவங்க வேறு கலரில் இருக்கிறாங்க, வேறு மாதிரியாக இருக்கிறாங்க. அது அவங்கள வேறு தேடி வராங்க, விட்டுடலாமான்னு கிளம்பி போகிறானுங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது பிரச்சனை என்னன்ட்டு. போனதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் வியாதியால் பல லட்சம் பேர் செத்தாங்கன்னு படிக்கிறோம். வாதைகளால் பல லட்சம் பேர் செத்து போகிறான். கடைசியாக பிணகாசுன்னு ஒருவன் எழும்பி அவன் ஈட்டினால் ஒரு மனுஷனை குத்தின பிறகு தான் அந்த வாதை என்ன பண்ணினது? நின்று போனது. இவ்வளோ பெரிய அழிவுக்கும் இவ்வளோ பெரிய பாவத்துக்கும் காரணமாக அமைந்தது அது இந்த பணம். சரி, இந்த பிள்ளையாம் பணம் வாங்கிட்டான், எடுத்துகிட்டு போனான். எதை நல்லதை அனுபவிச்சானான்னு பார்த்தா பிள்ளையாம பற்றியும் பார்த்தோம். நம்ம அவனை வெட்டி கொன்று போட்டார்கள்னு படித்தோம். என்ன பண்ணினார்கள்? ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணினார்களாம்? வெட்டி அந்த பணம் அவனுக்கு எந்த விதத்தையும் உதவி செய்யவில்லை. அதனால தான் சொல்கிறேன், அவன் வழியில் நடக்காதீங்க. பண ஆசைக்காக எதை ஒன்றா செய்யலான்னு செய்யாதீங்க. கடவுள் தருவார், அந்த வழியை பாருங்க. நீங்களா பணத்தை எடுத்து நீங்களா அந்த பணத்துக்குரிய வழிகளை நடந்தால் முடிவு இப்படி தான் இருக்கும்ன்றார். இன்னைக்கு கடைசியாக 3வது ஆளை பற்றி பார்த்து முடிக்கலாம். 3வது ஆள் யார்? கோரா. இவனை பற்றி இன்னைக்கு பார்த்து முடிப்போம். இந்த கோரா யார் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கோரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் லேவியின் புத்திரன். லேவியின் புத்திரன்னா இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம் இருந்தது இல்லையா? 12 ட்ரைப்ஸ். இந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் வந்து லேவி கோத்திரம். இதில் என்ன, மிச்சம் இருக்கிற 11 கோத்திரத்துக்கும் தேவன் பாருங்க சுதந்திரத்தை கொடுத்துருந்தா. சுதந்திரம்னா ஆஸ்தி, பொண்ணு, வெள்ளி, அவங்க போகிற இடத்து எடுத்துக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு சொத்து, இதெல்லாம் கொடுத்துருந்தார். லேவிக்கு மட்டும் அந்த மாதிரி எந்த பங்குமே கொடுக்கல. லேவினா ஊழியம் செய்கிற ஆட்கள், அவங்களுக்கு மட்டும் எந்த பங்குமே கொடுக்கல. அவங்களும் பெருந்திரளாக இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 12 கோத்திரத்துக்கும் அவங்கவுங்களுக்கான ஆஸ்தி, அவங்கவுங்களுக்கான பொருள், அவங்கவுங்களுக்கானது இருக்குது, தனியாக கொடுத்தாச்சு. இது உன் சொத்து, அவன் சொத்துன்னு கொடுத்தாச்சு. லேவிக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? இந்த 11 கோத்திரத்தோடைய சொத்தும் ஆஸ்தியும் அது எல்லாவற்றிலும் அவனுக்கு என்ன இருக்கிறது? பங்கு இருக்குதுன்றார். மற்றவனுக்குலாம் அவன் அந்த ட்ரைபு சேர்ந்த பங்கு மட்டும்தான் அவனுக்கு உண்டு. யூதானா யூதாக்குரிய அந்த பங்கு மட்டும்தான் அவனுக்கு. கானானில் போய் பிரிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துப்போமே, தமிழ்நாடு தான் ஒரு கானான்னு எடுத்துக்கிட்டா, இந்த தமிழ்நாட்டை 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து தரணும். அதில் 11 கோத்திரத்துக்கு மட்டும்தான் தரணும், ஒரு கோத்திரத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னா 11 கோத்திரத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. காஞ்சிபுரமா அது யூதா வச்சுக்கிட்டோம், சென்னையை அது நப்தலி வச்சுக்கிட்டோம், அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. மொத்த தமிழ்நாட்டையுமே கானானுமே அப்படி பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் லேவிக்கு எதுவுமே இல்லை. ஏன்பா இல்லைண்ணா? லேவிக்குன்னா சுதந்திரம் கொடுக்குறாரு. நீ எங்கே ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றா தங்கலாம், எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உனக்கு இதுதான் அப்படின்னு நான் பிரித்து கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நீ கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறபடினாலே உனக்கு எல்லாம் உன்னுடையதுன்ற கான்செப்டை கொண்டு வரார். அப்படி தான் லேவிக்கு தனியாக எந்த ஒரு சுதந்திரமும் அவனுக்கு கொடுக்கவில்லை. எல்லா சுதந்திரத்துலையும் உனக்கு பங்கு இருக்குதுன்றார். அப்படி ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்துக்கு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன். இந்த ஆரோனுடைய வம்சத்தில் அவன் இல்லைனாலும் இந்த லேவியில் ஒருத்தனாக தான் இந்த கோரா. கோரா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு தலைவனாக அங்கே இருக்கிறான். மோசே எல்லாருக்கும் தலைவனாக இருந்தால் ஒரு கோத்திரத்துக்கும் ஒருத்தன் தலைவனாக அங்கே இருப்பான், பெரியாள். அப்போ இதில் யார் தலைவன் அப்படின்னு பார்க்கும்போது கோரா வந்து தலைவராக இருக்கிறார். இவர் கீழே பல மக்கள் இருக்கிறாங்க. அந்த லேவி கோத்திரம் இவங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் இவர் ஊழியெல்லாம் செய்யலை. இவர் அந்த லேவி கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு அவங்க ஜனங்களுக்கு நல்லது கெட்டது எது வேணும் வேண்டாம் இது எல்லாத்தையுமே மோசைக்கிட்ட கொண்டு போகிறது, மோசையவே கேள்வி கேட்கக்கூடிய அந்த அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆள் தான் இந்த கோரான்ற இந்த மனுஷன். சரி, இந்த மனுஷன் பாருங்க, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவனுக்கும் எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் இவனுக்கு, ஏன்னா தலைவன் இல்லையா, ஓட்டாண்டியே இருக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 11 கோத்திரத்துக்குரிய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் இவங்ககிட்ட இருக்குது. ஓட்டாண்டியான லேவி கிடையாது. எல்லாம் இருக்குதுன்னு ஒன்று இவனுக்கு பார்த்தா அதுக்கு ஆள் பலமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. பொருள் பலமும் இருக்குது, ஆள் பலமும் இருக்குது. மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆள் பலனும் அவனுக்கு இருக்குது. பொருளும் இருக்குது, ஆளும் இருக்கிறான். ஸோ பெரிய ஆள். இப்போ பார்க்குறான். இப்போ இதான் ஒன்று பேசணும், என்ன பண்ணணும்? மோசையை பார்க்குறான். இது என்ன இவன் மோசைய, இவன் சொன்னால் எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க, இவன் சொன்னால் நடக்குது.
நம்ம இந்த கோத்திரத்துக்கே தலைவனாக இருக்கிறோம். லேவி கோத்திரத்துக்கே நம்ம தலைவனாக இருக்கிறோம். நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டியது இல்லையா? அதான் சொன்னேன் நான் ஆரம்பிக்கும் போது, அதிகாரமும் பணமும் எங்கே இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? ஆணவம் இருக்கும். தனக்கு விருப்பத்தின்படி நடக்கணுன்ற எண்ணம் வரும், எல்லாமே நடக்கும். ஏன்னா கடவுளை கனம் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுளை கனம் பண்ணுவது என்பது எப்படி தெரியுமா? ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்தாரு. நீ பலியிடும் போது கொழுப்பானதில் என்னுடையதுன்றார். இதெல்லாம் என்னுடையது, மாம்சத்தை நீ சாப்பிட்டுக்கோ. கொழுப்புலாம் யாருடையதாக இருக்கணும்? ஃபேட்லாம் யாருடையது? அது கர்த்தருடையது. யாருடையது அது? ஏன்னா அது ஆபியல் செய்த காணிக்கை தான். ஆபியலுடைய காணிக்கை போய் படித்து பாருங்க, எப்படி இருக்கும்? தன்னுடைய மந்தையின் கொழுமைன்னு என்னது? ஃபேட்டெல்லாம் யாருடையது? அது கர்த்தருடையது. இன்றைக்கும் காணிக்கை அப்படி தான். காணிக்கை எப்படி கொடுக்கறது? எந்த விதத்தில் கொடுக்கறது? 10ல் 1 கொடுக்கலாமா? இல்லை. ஃபேட் இஸ் ஃபார் காட். கொழுமை யாருடையது? அது கர்த்தருடையது. ஏன்னா சாக்ரிஃபைஸ்ன்னு வரும்போது கடவுள் அப்படி தான் போச்சு வச்சுருக்கிறாரு. கொழுமையானதெல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறது. சரி, கொழுமையை நீங்கள் சாப்பிட்டா என்ன ஆகிடும்? இப்போ நம்ம ஊரில் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, கொஞ்சம் திமுறா எகத்தாளமாக ரொம்ப மோசமாலாம் பேசிக்கிட்டு இருந்தா, ஆடிக்கிட்டு இருந்தா ஈஸியாக ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை அது? கொழுப்பு. என்னது அது? ரொம்ப கொழுப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஆடிக்கிட்டு இருக்கிறான். கொழுப்பு இல்லைன்னா இந்த பேச்சு என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். ஈஸியாக வருது. அது ஆக்சுவலி இட் இஸ் பிப்ளிக்கல். பைபிள் அது சொல்லியிருக்குது. ஏன்? கொழுப்பெல்லாம் கடவுள்கிட்ட போயிடுச்சுன்னா உனக்கு என்ன இருக்குது? அங்கே ஆடுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ இந்த மாதிரி பேசுறதுக்கோ அழிஞ்சு போகிறதுக்கோ என்ன வராது? அங்கே பாயிண்ட்டு வாழ்க்கை இருக்காது. அப்போ பிப்ளிக்கெலாம் என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்தது கொழுப்புனா அதுதான், ஃபேட். சிறந்தது யாருடையதாக இருக்கணும்? அது கர்த்தருடையதாக இருக்கணும். இன்னைக்கு கூட உங்கள் உயிருக்கு உலையாக மாறுது அது. ஃபிசிக்கலாக கேட்குறேன். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபேட்டு தேவை, ஆனால் அது எல்லைக்கு அதிகமான அதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வருது, உங்கள் மூச்சு நிப்பாட்டுறது, உங்கள் வாழ்க்கையே அழிக்கிறது. அதுதான். பேசுறது புரியுதுங்களா? 12 வயசு 15 வயசு பிள்ளைங்களாம் செத்து போகுது, இறந்து போகிறாங்க. எப்படி இறந்து போகிறாங்கன்னு போய் கேட்டு பாருங்கள். பிகாஸ் ஆஃப் ஃபேட், வேறு ஒன்றும் கிடையாது. என்னதாங்க? ஆமாம், நம்முடைய உடம்புல இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. இன்றைக்கும் அந்த ஹெல்த்தை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கிற ஆட்கள்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறது ஃபேட் எவ்வளோ இருக்குது. 0% இருந்தால் தான் அந்த பொருளை சிலவெல்லாம் வாங்குவாங்க. ஃபேட் வந்து 0ல் இருக்கணும், எல்லாம் போட்டிருப்பாங்க. படிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் பின்னாடி போட்டிருப்பான், எவ்வளோ கலோரி இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீனு, எவ்வளோ இது அதுன்னு எல்லாம் போட்டு அதில் ஃபேட்டையும் போட்டிருப்பான். அந்த ஃபேட்டு 0% இருந்தால் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. ஏன்னா அது எந்த விதத்திலும் என் உடலுக்கு சரீரத்துக்கு அது நல்லது அல்ல. பேசுறது புரியுதுங்களா? கடைக்கு கூட போகிறோம்னா இப்போ சிக்கன்லாம் வாங்குகிறோம், வாங்கும்போது நிறைய பேர் அப்படியே சாப்பிடுவீங்க, தப்பு கிடையாது. அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுன்னு வேறு சொல்வீங்க. அது உண்மை வேதத்தின்படி. ஃபேட் எப்பவுமே ஒரு டேஸ்ட்டு தான் அது. ஆனால் அந்த ஃபேட்டை வந்து அந்த ஃபேட் வந்து ஸ்கின்னில் தான் இருக்கும். ஸ்கின் என்ன பண்ண சொல்லிடுறோம்? ரிமூவ் பண்ணிடுங்கன்றோம். வெறும் ப்ரோட்டீன் மட்டும். நிறைய பேர் சிக்கன் ரொம்ப கெட்டதுங்கன்னு வாங்க. நீங்கள் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வெறும் என்ன தான் இருக்குது? வெறும் புரதச்சத்து மட்டும்தான் இருக்குது, ப்ரோட்டீன் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலன்னா தான் அதில் ஃபேட் இருக்குது அதில். அப்போ அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுறோம். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க அதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? அதை வாங்குறோம். ஏன்னா அது எந்த விதத்துலையும் எனக்கு நல்லது இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டில் கறி சாப்பிட்டா ஜீரணமாகாது பாரு. சாப்பிட்டா ஆகும். நீங்கள் ஃப்ளைட்டுக்கெலாம் போனீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் ஃபுட்டு மேக்ஸிமம் எல்லாம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நைட் அவன் கொடுக்குறான். எனக்குலாம் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல, அன்றைக்கி நைட்டு சாப்பிட சுத்தமாக பிடிக்கல, ஆனால் அவன் தான் கொடுக்குறான். நைட்டில் சிக்கனை சுட சுட கொடுக்குறான். என்னையா பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னு பார்த்து அந்த ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ப்ரோட்டீன்லாம் அவன் இஷ்டத்துன்னு போட்டு அதை ஒரு மேனிடேட் பண்ணி கொடுக்குறான். அதை அப்போ தான் யோசிச்சு, இது நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இல்லையே அப்படின்னு பார்த்தா அவன் ஃபுல்லாக அந்த ப்ரோட்டீனில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த லேயரோட பிரித்து எடுத்துடுறான். ஒரு துளி அளவு கூட ஃபேட் என்ன பண்ண விடுறது அதில். இப்போ நம்ம கரை கடைக்கு போனோம்னா மேலே இருக்கும் தோலை மட்டும் உரிச்சு எடுப்பான் இல்லையா, அவன் அந்த தோலை உரிச்சு அதுக்கு மேலே இருக்கிற லேயர்லாம் பிரித்து எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பியோர் ப்ரோட்டீனை மட்டும் தான் அவன் என்ன பண்ணுறாங்க, மேனிடேட் பண்ணி கொடுக்குறான். நமக்கு டேஸ்ட்டே இல்லை, சுத்தமாக சல்லுன்னு இருக்கும். ஆனால் நம்ம டேஸ்ட் நமக்கு வேணும், நாக்கு கேட்குது, சொல்லுது. ஆனால் அது எந்த விதத்துலையும் உடலுக்கு என்ன கிடையாது, ஆரோக்கியமானது இல்லை. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த விசுவாசிக்காக இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு முழு கோழி மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு? அவர் முழுசாக கொடுக்குறாரு. ஆனால் ஃபேட்டெல்லாம் யாருடையதான் மாறிடணும்? அது யாருடைய மாறிடணும்? அது கர்த்தருடையதான் மாறிடணும். ப்ரோட்டீன் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. எது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது? ப்ரோட்டீன் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. அதுதான் மல்கியா 3 சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம்
உண்டாயிருக்கும்படி. எது ஆகாரம்னு கேட்டால் அவரே சொல்கிறார், தசபாகங்கள் எல்லாவற்றிலும் தசபாகங்கள் எல்லாவற்றையும் பண்ணுங்க, பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள்ன்றார். ஏன்னா அது உன் நல்லது கிடையாது, அது உன் அழிவுக்கு தான் கொண்டு போகும். கார் இருளில் தான் உன்னை கொண்டு போயிட்டு தள்ளும். காயினுக்கு என்ன செய்ததோ பிழையாமுக்கு என்ன முடிவோ அதே தான் உனக்கும் நடக்கும். அதே தான் இந்த கோரா ஸ்டேட்மெண்ட்டும். கோராக்கு என்னன்னா, மோசேவை எப்படியே தள்ளிட்டு நம்ம அங்கே வந்துடணும் எல்லாம். ஏன்னா மோசே எந்த இடத்துல ஒன்று நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி ஜனங்கிட்டெல்லாம் பணம் வாங்க சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க, பொண்ணு வெளியெல்லாம் என்ன பண்ணு வாங்கு அப்படின்றாரு. ஜனங்கிட்ட வந்து மோசே சொல்கிறான், ஜனங்களும் பாருங்கள் மனப்பூர்வமாய் தங்களுக்கு இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுக்குறான். கொடுக்கும்போது கோராக்கு அப்செட் ஆகுது, என்னடா இது. ஏன் அப்படின்னா, அந்த மோசே எப்படிப்பட்ட ஆள்னா, தனக்கு தேவையானது வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், ஜனங்களை போதும் நிறுத்திக்கிடுங்க, இதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம், இதுக்கப்புறம் வேற எங்கேயா தேவைப்படும், இப்போ என்ன வேண்டாம் கொடுக்க வேணாம், நல்ல மனுஷன் இப்பயே வாங்கி வச்சுக்கலாம், நாளைக்கு கொடுக்காமல் போயிடுவாங்கன்னு கூட நினைக்கல, வச்சுங்க. ஏன், கடவுள் ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டார், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குறதுல வாங்கன்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்ததுனால மோசே அதை ஃபாலோ பண்ணுறான். போதும்பா, ஆசரிப்பு கூடாது, தேவையானதான் வந்துருச்சு, மிச்சத்தை நீங்களே என்ன பண்ணீங்க வச்சுங்க. உடனே கோராக்கு அப்செட் ஆகுது, என்னது இதுமே, பணத்தை போய் ஒருத்தன் வேணான்னு சொல்லாமா, பணம் போய் இல்லைன்னு சொல்லாமா, இது எவ்வளோ முக்கியமானது இது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறான், மோசே வந்து ஒரு கேள்வியை அவன் எழுப்புறான். என்ன கேள்வி எழுப்புறான் அவன், நீங்கள் தேவனை விட மிஞ்சி மிஞ்சி பேசுகிறீர்கள் தான். யாரை விட மிஞ்சி மிஞ்சி பேசுறீங்க நீங்கள், தேவனை விட மிஞ்சி மிஞ்சி பேசுகிறீர்கள். சரி, அந்த சம்பவத்தை படிக்கலாம் பாருங்க, எடுத்துக்கொள்வோம். என்ன ஆகமம் 16வது அதிகாரம். என்னாகும் 16வது அதிகாரம், என்னாகும் 16வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கங்களுக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, யார் இந்த கோராக்கு, எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள். எப்படி பேசுகிறீர்கள் நீங்கள், எவ்வளோ கொழுப்பாருங்க. பணம் வந்துருச்சுன்னா, அதான் சொன்னோம், பணம் வந்துருச்சுன்னா எங்கே பேசணும், எதை பேசணும், யாருக்கிட்ட பேசணுன்ற எண்ணமே போயிடுது. மோசேக்கிட்டே போயிட்டு இவன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் மிஞ்சி, அதாவது இவர் நினைக்கிறது தான் பேசணும், இவர் விரும்புறது தான் பேசணும். மிஞ்சி என்ன பண்ணிவிடாது பேசுறீங்க, இவருக்கு தோணுது, சரி மிஞ்சி பேசுகிறீர்கள், அந்த பேச்சை பேசுகிறான். மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். அடுத்த ஐஸு என்னது, இப்போ வந்து ஜனங்களை வந்து மோசேக்கு எதிராக திருப்பணும்னா மோசேவே கேள்வி கேட்கணும். மோசேவே கேள்வி கேட்டால் 4 பேர் சண்டைக்கு வருவான். அதனால் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறான், ஜனங்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்கள். தனக்கு சார்பாக தனக்கு ஒரு ஆள் பலத்தை சேர்க்குறான். ஜனங்கள் எல்லோரும் நல்லவங்க, ஆனால் நீங்கள் தான் யார் கெட்டவங்க. எப்பவுமே இந்த ஒரு குரூப் இருக்கும், சபை ஜனங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் அந்த பாஸ்டர் தான் என்னது கெட்டவர் அப்படின்ற அந்த ஆளுக்கிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சிஸ்டர், நம்மளாம் எப்படி, அந்த ஆளுக்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஆள் தான் கோராகு. ஏதோ உங்ககிட்ட இருந்து கறக்க பார்க்குறான், ஏதோ ஒன்று உங்களை கலரை பார்க்குறான், நீங்கள் அவனோட சேர்ந்து அழிய பார்க்குறான், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கோராகு அந்த வேலையை தான் பார்க்குறான். என்ன சொல்கிறான், நீங்கள் மிஞ்சி மிஞ்சி பேசுகிறீங்க அப்படின்னா, கடவுளை ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. 2வது, ஜனங்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு அவங்க வாயை மூடிட்டு அடுத்தது பேசுகிறான். ஜனங்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. பேச்சில் எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கடவுளோட நீங்களாம் பெரிய ஆளா, கடவுளோட பெரிய ஆளா நீங்கள் மாறீங்க, ஆனால் ஜனங்களாம் பரிசுத்தமானவங்க, பக்தியானவங்க, உண்மையானவங்க அப்படிலாம் பேசுகிறான் கோராகு. பேசுறது மட்டும் இல்லை, 4வது வசனம், மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன், இப்போ கவனிங்க, பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். மோசேக்கு நல்லா புரியுது, இவன் வந்து தன்னை பெரிய ஆளை காட்ட விரும்புகிறான். லேவி கோத்திரத்துக்கு தான் இவன் தலைவனாக இருக்கிறானே தவிர முழு இஸ்ரவேலுக்கும் யாரு கிடையாது தலைவனா இல்லை. அவங்கள பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமும் இவனுக்கு இல்லை. அதுவும் தலைவன்கிட்டயே வந்து பேச வேண்டிய அவசியம்
இல்லை. எது அவனை பேச வைக்குது பின்னாடி படித்து காட்டுறேன். எது அவனை இப்படி பேச வைக்குது? பணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. வச்சிருக்கிற பணம் தான் அவனை அப்படி என்ன பண்ணுது, பேச வைக்குது. அந்த பேச வச்ச கொழுப்பு என்ன பண்ணுது, மோசேவை பார்த்து சொல்கிறான், நீ மிஞ்சி மிஞ்சி பேசுகிற ஜனங்கள்லாம் பரிசுத்தமானவர்கள், அவங்களாம் கர்த்தர் அவங்க நடுவில் இருக்கிறாரு, உன்னால் ஒன்று அந்த ஜனங்க வாழலை, ஜனங்களுடைய பரிசுத்தத்தினால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க, அவங்களுடைய ஜபத்தினால தான் அவங்க வாழறாங்க. நீ யாரு? நீ என்ன கோலை நீட்டி சிவந்த சமுத்திரம் பிரிச்சியா? பசின்னும் போது வானத்தின் மண்ணாவை நீ கொடுத்தியா? இதெல்லாம் அவன் கொடுத்தான். ஆனால் இப்படி தான் அந்த கேள்வியாங்க. நீ ஒன்றும் செய்யலை. ஜனங்க அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க, கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க பரிசுத்தமானவங்க. நீ யார்? நீ தான் ரொம்ப மிஞ்சி மிஞ்சி பேசுகிற, நீ தான் சரி கிடையாதுன்றான் கோரா. மோசே அதுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாளைக்கு வா. நாளைக்கு கடவுள் என்ன பண்ணுவார், பப்ளிக்காக வெளிப்படையாக, இப்போ எல்லாருக்கும் வெளிப்படையாக தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வெளிப்படையாக இதில் நல்லவன் யார் கெட்டவன் யார், கர்த்தரிடத்தில் சேர கடவன் யார், கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடாதவன் யார் என்பதை என்ன பண்ணுவார், அவர் காண்பிப்பார். இஸ்ரவேல் சபையிலிருந்து அகற்றப்பட வேண்டியவன் யார் என்பதை என்ன பண்ணுவார், கர்த்தர் காண்பிப்பார்னு மோசே சொல்கிறான். சொல்லி அடுத்த நாள் என்ன சம்பவம், 28ஆம் வசனம். அப்பொழுது மோசே இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், 29ஆம் வசனம், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதரும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். மோசேக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இருக்கிறதுலே உலகத்திலே சாந்த குணம் உள்ள மனுஷன் அவன் வாய் திறந்துன்னு சொல்லிட்டான், அவனே ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க. என்ன ட்ரிகரு, என்னை எதிர்த்து பேசுகிற இந்த கோராக இருக்கட்டும், இந்த கூட்டமாக இருக்கட்டும், கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்றால் சகல மனிதரும் சாகிறதை போல இவர்கள் என்ன பண்ணுவதில்லை, சாவது இல்லை. கர்த்தர் என்னை அனுப்பினது உண்மை என்றால் கண்டிப்பாக மற்ற மனிதர்களுக்கு வர மாதிரியான மரணம் இவங்களுக்கு என்ன பண்ணாது, வராது. இவங்களுடைய மரணம் வித்தியாசமானதாக இருக்கும், கொடியதாக இருக்கும் என்று மோசே இதை பிரகடனப்படுத்துகிறார், சொல்கிறார். சொல்லி மூடுறான் பாருங்க வாயை. உடனே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, 30ஆம் வசனம், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். சரி, இவன் பேசினா இவனோடு முடிஞ்சு போனா பரவாயில்ல. மோசே அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா, இவர்களும் இவர்களுக்கு உண்டான யாவும். அதுதான் நம்ம படித்தோம். எதனால இவனுக்கு இவ்வளோ பெருமை, எதனால இவ்வளோ துணிகிறோம், எந்த தைரியத்தில் மோசேவை இவ்வளோ பேருக்கு முன்னாடி குற்றம் சாட்டுறான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வேதத்தின்படி எந்த மனுஷனையும் நீங்கள் பொது இடத்துல பொது வெளியில் எல்லாருக்கு முன்னாடியும் சபிக்கிறதுக்கோ அல்லது அவங்கள நிந்திக்கிறதுக்கோ உங்களுக்கு என்ன கிடையாதாங்க, உரிமை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நேர் எதிராகவே உங்களுக்கு குற்றம் செஞ்சவங்களாகவே இருக்கட்டும். ஏன், நோவாவுடைய காலத்திலிருந்து அந்த கோட்பாடு அப்படிதான். நோவா தவறு செய்தான், குடித்தான், குடித்து போயிட்டு வெறித்து நிர்வாணமாய் போய் என்ன பண்ணுறாங்க, படுத்து கிடக்கிறான். இது என்னுடைய 3வது மகன் பார்த்து அந்த நிர்வாணத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணினான், அவன் அறிவித்தான். நோவா இருந்த அந்த அசிங்கத்தை, நோவா செஞ்ச அந்த அசிங்கமான வேலையை மற்றவர்களுக்கு என்ன பண்ணினான், அவன் அறிவித்தான். சரி, மற்ற 2 சகோதரர் இருந்தாங்க. அவங்க நோவாவின் நிர்வாணத்தை பாராதபடி பின்னிட்டு திரும்பி ஒரு உடையை கொண்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, மூடி அந்த நிர்வாணத்தை அவர்கள் மறைக்கிறார்கள். சரி, இப்படி காட்டின இது வெளிப்படுத்தினவன் மூடினவன், இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்ன்றது பின்னாடி படிக்கிறோம். இதில் அந்த நிர்வாணத்தை மூடினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நிர்வாணத்தை வெளிப்படுத்தினவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். யாராக மாறினான் அவன்? இதே தான் மோசேக்கு நடந்தது இல்லையா? மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை இது பண்ணும்போது அங்கே பிரச்சனை தான். இஸ்ரவேல் பாளையம் முழுக்க போய் சொல்லிடுறாங்க, மோசே மோசமான ஆளுங்க இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டார் அதை? அதுவும் பல மாதமாக நடக்குது, 1 நாள் 2 நாள். ஏன்னா இஸ்ரவேல் பாளையம் முழுக்க சொன்ன 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே. இன்றைக்கி வாட்ஸ்அப்பாக இருந்தால் ஒரே நாள் குரூப்பில் ஆட் பண்ணி என்ன பண்ணிடலாம், அமுச்சு விட்டுறலாம். யூடியூப்பாக இருந்தால் ஒரே நாள் ஷார்ட்ஸ் போட்டு கீழ்ச்சி விட்டுலாம். இன்றைக்கி அந்த வேலை தானே பண்ணுறானுங்க. அன்றைக்கி இருந்தது என்னென்னா, வாயில் தான் போய் சொல்லணும். ஸோ வாயில் சொல்கிறதுக்கு பெஸ்ட் ஆள் யார்? பெண்கள் தான். வாய் வலிக்காமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு நல்லா பேசுவாங்க. காது வச்சு கண்ணு வச்சு மூக்கு வச்சுலாம் பேசுவாங்க. அப்போ அந்த வேலை யார் தெரிந்து கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா மிரியாம்.
எந்த வயசுலன்னு பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே, 100 வயசு கூட சொல்கிறாங்க. 100 வயசுக்கு மேலே ஒரு கேள்விக்கு வாய் அடக்கம் இல்லை, தன்னடக்கம் இல்லை, ஒரு பயம் இல்லை, போயிட்டு ஒரு 90 வயசு கிழவனாக இருக்கிற மோசையை பற்றி என்ன பண்ணுறா, போயிட்டு குறைய என்ன சொல்கிறா, ஊர் ஃபுல்லாக போயிட்டு எத்தியோப்பிய ஸ்திரியோட இருக்கிறான். கேள்வி கேட்க மாட்டிங்களா, இதெல்லாம் நமக்கு அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா, தப்பு இல்லையா, பாவம் இல்லையா, பரிகாரம் இல்லையான்னு ஊர் ஃபுல்லாக இஸ்ரவேல் பாளையம் முழுக்க பேசினார்கள் இருக்குது. இதுக்கு உடனே இறந்தது யாருன்னு பார்த்தோன்னா அவன் அண்ணன் ஆரோன் கூடவே போகிறான். அக்கா கூப்பிட்டா, வேறு வழி என்ன பண்ணுறது, மோசே ஆயிருந்தாலும் அவன் மனு தப்பு தானங்க அப்படின்னு போகிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார், கேட்டு வேடிக்கை பார்க்கல, இறங்கி வந்தால் அவளை வெண் குஷ்டரோகியாக மாற்றினாள். யாராக மாறினாள் அவள்? ஆமாம், எவெல்லாம் இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாளோ அவளை எல்லாத்தையும் எப்படி மாட்டியாச்சு, வெண் குஷ்டரோகியாக்கி 20 நாள் பாலியத்துக்கு வனாந்தரத்தில் புறம்பே தள்ளி போட்டார். இரவும் பகலும் வெளியே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாய் அவள் மாறினான். மோசே அசிங்கமானவன் காமிக்க விரும்பினான், கடைசி அசிங்கமானவனா மாற்றி விட்டாராங்க. ஆரோனை பார்த்து சொன்னார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த பொன் கண்டு கூட்டி செய்கிறதுக்கும் இதே வேலை தான் பார்த்தேன், சப்போர்ட்டாக இருந்தேன், இப்போ என்ன பண்ணுற, இதே மாதிரி தான் இதே வேலையாகவே இருக்கிற நீ. அவனை ஏன் டச் பண்ணாமல் விட்டாருன்னா காரணம் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா அந்த 7.5 இவனை கேட்டு வாங்கிக்கிட்டது. யார்? மோசேவே கேட்டு வாங்கிக்கிட்டது. ஆண்டவர் வேணான்னு தான் சொன்னார். யாத்திராம 2வது போய் படிச்சிங்கன்னா தெரியும். நீ மட்டும் வாடானா, இல்லை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அசிஸ்டண்ட்டு. ஓஹோ ரைட்டு. எப்பவுமே நமக்கு ஆப்பு எல்லாமே வைக்கிறது யாராக தான் இருப்பான்? ஆமாம், அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பான். அதனால தான் அதெல்லாம் யாரையும் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவனுங்களுக்கு தான் நல்லவன் தோணிடும். நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, இவர் தான் யார் ரொம்ப கெட்டவர். அதுதான் சொல்கிறேன், இந்த பாவத்தை வெளிப்படுத்துறதுன்ற பேரில் மற்றவனை குற்றஞ்சாட்டி மற்றவனை அவமானப்படுத்தி வெளிப்படுத்தினா அதோடைய முடிவு, அது நோவாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேலின் ஆராதனை வீரராக இருந்தாலும் மிரியாமல் இருந்தாலும் சரி, இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க உள்ள இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கான காரணம் இதுதான். கடவுள் அது விரும்புகிறதே இல்லை. ஏன்னா மோசைக்கு அவர் சொன்ன பாயிண்ட் தான் தெரியுமா, இங்கே வேறு அவன் தப்பு செஞ்சால் நான் பேசுகிறேன், மன்னிக்க போகிறது யார்? நான் தான். மன்னிக்க போகிறதும் ஏற்றுக்கொள்கிறதும் யாருடைய உரிமை? அது கர்த்தருடைய உரிமை. இதில் நீ அந்த தலையிடுற, நீ யார் கடவுளா? நீ ஒருத்தனை குற்றம் சாட்டிட்டா அவன் குற்றவாளியா? இப்போ உலகத்தில் எடுத்துக்கிடுங்களேன், உங்கள் வீட்லேயே ஒருத்தனை திருடிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வாயில் சொல்கிறதுனா அவன் திருடன் ஆகிடுவான்? அவன் கிடையாது. கோர்ட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே ஜட்ஜுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த லார்டு சொன்னாதான், ஹலோ புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜ் அவர் சொன்னாதான் அவன் யாராக இருக்கிறான், அவன் குற்றவாளியா? ஒருவேளை அவர் வாயை திறந்து அவன் குற்றவாளி இல்லை நிரபராதின்னு சொல்லிட்டா, நீங்கள் என்னதான் லோன்னு கத்தி அவன் தாங்க பண்ணான் நான் பார்த்தேங்கன்னு சொன்னாலும் அவன் யார்? நிரபராதி தான். அவனை உங்களுக்கு குற்றஞ்சாட்டவோ அல்லது அவனை ஜெயிலில் அடைக்கவும் உங்களுக்கு எந்த தண்டிக்கும் எந்த உரிமையும் இல்லை. இதை விட அதிகமான உரிமையை தான் கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய காரியத்தெல்லாம் குறைய பாவத்தை அதெல்லாம் கொண்டாந்து வெளியே காமிச்சு நாங்கள் இதெல்லாம் அது நிறைய யூடியூப் சேனல்லாம் அந்த வேலை தானே பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நமக்கு அதில் தான் ஆசை நிறைய இருக்குது. பார்த்தியா பாஸ்ட் எப்படி பாஸ்ட்டு பண்ணுவார்? ஹலோ புரியுதா? பாஸ்ட் 1-2 ரெக்கை எதாவது இருக்குதா? கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது மாறுவார், திருந்துவார். அது எல்லாத்தையும் யார் செய்கிறது? அது எல்லாத்தையும் கடவுள் செய்வார். நீங்கள் யார் அதில் பேசுறது? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த வேலையை தான் செய்யக்கூடாதாங்க. கோரா ரொம்ப பிளான் பண்ணி அந்த வேலையை தான் செய்கிறான். சரி, இவனை எது அங்கே செய்ய வச்சது? மோஸ்ட்லி தான் பாயிண்டடாக பேசுகிறான் பாருங்க. இவன் வாய் பேசிச்சு, கூட ஒரு 250 பேர் வந்தானுங்க, இவனுக்கு மட்டும் அழிஞ்சு போலன்னு பேசல. அவனுக்கு உண்டான எல்லாம் யாவுன்றது பின்னாடி நீங்கள் படிக்கலாம், விளக்கமாக இருக்குது. எப்படி? 31. அவன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த உடனே அவர் நின்றிருந்த நிலம் ஆயிட்டு பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கவனிக்கணும், அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் என்ன பண்ணிட்டு, இதுதான் பொருளாசையின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய ஆணவத்தை, தன்னுடைய திமிரை, தன்னுடைய அகம்பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்துவானே, ஆனால் அவனுடைய முடிவு இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேனுது. ஒரு ஆள் அப்படி தான் பாருங்க, சொல்றாரு அவரு, ரொம்ப பெருமையாக போகிறது வர்றது, ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அடங்கிறது இல்லை.
அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று ஆன பிறகு அம்போன்னு உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வெளிப்படுத்தணுமா? இதெல்லாம் தேவையா? ரொம்ப பெரிய நியாய தீர்ப்பாளர் என்ன பண்ணுறது, பேசுறது. சரி, சொன்ன ஆள் வந்து ஒரு வாட்டி வீடு கட்டினார். என்ன பண்ணார்? அவர் வீடை கட்டுறாரு. கட்டி வீட்டுக்கு வந்து பிரதிஷ்ட ஆராதனை வைக்கிறார். வைக்கும் போது வீட்டுக்கு வெளியே பந்தல், எல்லா இடத்துலையும் பந்தலுக்கு போகிறது தான் இப்போ இடம் பொருள் ஏவலை இல்லையே, எல்லாத்துக்கும் பந்தல் போடுறது. எல்லா இடத்துலையும் பந்தல் போட்டு நிறைய சொந்தக்காரன் அவன் ஊருக்காரன் மொத்த பேரையும் வர வச்சார். ஏன் வர வச்ச? ஸ்டேட்டஸில் போடுறதே உனக்கு வயிறு எரியுது, அதுவே பெருமை, அதுவே மேட்டின்மனா, இது எல்லுக்கு யாருக்கும் தெரியாம என்ன பண்ண, கதவு மூடிட்டு வைக்க வேண்டியதானே. ஒரு வீடை கட்டினதுக்கு என்ன பண்ணுற, ஊரையே கூப்பிடுற, ஊரையே தெரிகிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுற. இப்போ நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமம். அது பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ நீ பேசுகிறவன் பாருங்க, அப்படி தான் பேசிக்கிட்டு. எதில் பேசுகிறான்? அதான் பாயிண்ட். அவன் ஏன் பேசுகிறான் அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது இல்லை. யாருக்கு உண்மையாக இருப்பது இல்லை? அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. அவன் அதான் சொன்னான், ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஹலோ, ஒழுங்காக என்ன பண்ண எல்லாமே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த ஃபேட்டோடு நீங்கள் சமையல் செஞ்சு பாருங்களேன், அதிக நேரம் எடுக்கும், அதிக டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் வேகுதுங்கன்னு. நீங்கள் ஃபேட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்களேன், சீக்கிரமாக என்ன பண்ணிடும், வேந்துடும். அதே தான் வாழ்க்கையும். இந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ண பிலீவர் பாருங்கள், அவன் கரெக்டாக இருப்பான், அவன் நார்மலாக இருப்பான், அவன் ஒழுக்கமாக இருப்பான், அவன் நியாயமாக நடந்துப்பான், அவன் எலியேசர் மாதிரி இருப்பான், அவன் எஜமானுக்கு உண்மையாக அவன் இருப்பான். இந்த ஃபேட்டோடு இருக்கிறான் பார்த்தீங்களா, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்படனாலும் கர்த்தரை கனம் பண்ணாமல் ஏமாத்துற குரூப் இருக்கிறான் பாருங்க. இவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பான். இவனுக்கு தான் எழுதி வைக்கிறாரு, இந்த மாதிரி பொருளாசைக்காரனுங்க ஒரு காலத்தில் இப்படி தான் வாய் பேசுவானுங்க, இப்படி தான் நடந்துப்பானுங்க, இப்படி தான் செய்வானுங்க. ஏன்னா முடி வரணும்ல, ஃபேட் இருக்குல்ல, கொழுப்பு என்ன பண்ணாது, சும்மா இருக்காது. நண்டு கொழுப்பு மாதிரி தான், எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தை தான். நண்டு கொழுத்தா என்ன பண்ணாது, வலையில் தங்காது. நண்டை பார்த்துருக்குறீங்களா? குட்டியா ஒன்றுமே இருக்காது, முடி மாதிரி இருக்கும், பேன் மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், சின்னதாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது அதுக்கிட்ட. ஒழுங்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், வலைக்குள்ளேயே இருக்கும், உட்காந்து விட்டுனான்னு சொல்ல பாருங்க. அதுக்கு உட்காந்துருந்தே சாப்பாடு கிடைக்கும். அது வெளியே வந்து தேட வேண்டியதே இல்லை. அது ஒரு குழி மாதிரி நோண்டிடும். இந்த நாட்டு நண்டுலாம் உள்ளே போய் படுத்துக்கும், தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இந்த பூச்சி அது இதுன்னு வருது பாருங்கள், அது ஒரு கடவுள் கொடுத்துருக்குற இயற்கை பிரமாணம். எதுவாக இருந்தாலும் பள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணிவிடும், போயிடும். இது பள்ளத்துக்குள்ளே உட்காந்துருக்கும் முழிச்சிக்கிட்டு, எல்லா பூச்சி அது இது இல்லாமல் அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே உள்ளவே கிடைக்கும், உள்ளவே சாப்பிட்டுக்கும், உள்ளவே இருக்கும் எல்லாமே. வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு. ஆனால் எப்போ வெளியே வரும், ஃபுல்லாக சாப்பிட்டு நல்ல செதை பிடிச்சி நல்ல கொழுமையான பிறகு இப்போ என்ன பண்ண முடியாது, உள்ளே இருக்க முடியாது. எது வெளியே கொண்டு வருது? இப்போ கொழுப்பு தான். சரி, இந்த கொழுப்பு அதுக்கு எதாவது உபயோகமாகுதா? கிடையாது. யாருக்கு உபயோகமாகுது? அது கொஞ்ச நாளில் போய் பார்த்தீங்கன்னா வலைக்கு வெளியே அப்படியே தலைக்கீழ திரும்பி நேராக கூட இல்லை, மானங்கட்ட பொழப்புன்றது. அதான் நேராக செத்துருந்தா கூட ஆமாம் நல்ல பொழப்பு. தலைக்கீழ திரும்பி வெறும் கால் மட்டும் ஓடு மட்டும் அங்கே இருக்கும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், நான் ஊற்று அதில் அந்த கொழுப்பு இடம் மட்டும் என்ன பண்ணியிருக்கும், கரெக்டாக காலியாக இருக்கும். அதான் இதுதான் பிரச்சனை. இவ்வளோ பெரிய கால், 4 கால் 6 கால் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 கொடுக்கு இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? இந்த கொழுப்பு தான். இது இல்லாமல் இருந்ததுன்னா ஒழுங்காக என்ன பண்ணுவேன், உள்ளே இருப்பேன் நிறைய. அதனால தான் கடவுள் சொல்கிறார், உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணிடு. இல்லை, அது கொழுப்பாக சேரும். அந்த கொழுப்பு உன்னை கண்டிப்பாக காரிருளில் கொண்டு போயிட்டு தள்ளும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு வருகிற, எனக்கு உண்டாக இருக்கிற, அது எப்படி வந்தாலும் சரி, கடவுளை நான் கனம் பண்ணலன்னா அது ஃபேட்டு தான். அது என்னைக்காக இருந்தாலும் அது உனக்கு பிரச்சனை தான். கோராக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். மோசே தான் சொல்ல, நீ லேவிக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற, ஆனால் இது வரைக்கும் எதுலையாவது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறியா நீ? கொடுக்கறதுல, செய்கிறதுல, கனப்படுத்துறது எதுலையாவது? ஒன்றுமே கிடையாது. வெறும் தலைவனானு, பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குதுன்னா மோசே சொல்கிறான், இது எல்லாம் உயிரோடு கூட நீ உயிரோடு உள்ளே போவடா. போகும்போதும் கண் எதிர்க்க பார்ப்போம், வீடு, நீ சேர்த்து வச்ச பொருள், நீ ஆஸ்தி எல்லாமே உன்னோடு கூட யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், உனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மண்ணுக்குள்ளே
புதையிறத பார்ப்பேன். அப்படியே சொல்கிறான் பாருங்க. அப்படியே நடக்குது. என்ன ஆயிடுச்சு? 32ஆம் வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. 33. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும், மறுபடியும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து என்னானார்கள்? அவர்கள் அழிந்து போனார். எவ்வளோ பாயிண்டடாக பேசுது பாருங்க வசனம். இது ஏதோ ஜென்ரலாக நடக்கிற விஷயம் இல்லை. சபைக்குன்னு ஒரு பிரமாணத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. சபைக்கு என்ன பிரமாணம்? எல்லாம் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, செழிப்பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதில் ஃபேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது நடக்கும். எது நடக்குது? சபை நடுவிலிருந்து நீங்கள் அழிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் அப்படியே நம்ம எங்கே பார்க்குறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளில் 8வது அதிகாரத்தில் அனனியா சப்பீரா வாழ்க்கையில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? which made them to lead to death. எது அவர்களை மரணத்துக்கு நேராக நடத்தினது? எது? அவங்க ஏதாவது போய் குடிச்சிட்டு வந்தாங்களா? வெறிச்சிட்டு வந்தாங்களா? மற்ற தெய்வங்களை வணங்கிட்டு வந்தாங்க? எதுவுமே கிடையாது. எது பேதுரு கேட்குறாரு, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்வதற்கு இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன் நான். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். உங்களை கண்காணிக்கிறாரு, உங்களை பார்க்குறாரு. உங்களோட உள்ளம் தெரியும், இறுதியும் தெரியும், உங்கள் பணம் தெரியும், உங்கள் ஸ்டேட்டஸ் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். எதுவும் தெரியாமல் இருக்கிறது இல்லை. ஆசீர்வதிக்கிறவருக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வாக்குரைத்திருக்கிறவர், வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய இது நிலைமை எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும் என்பதை மறந்துடாதீங்க. பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் உதரப்படனாலும் கர்த்தரை கனம் பண்ணுறதை பாருங்க. கவனமாக இருக்கணும். அதில் நிறைய பேருக்கு ஒரு 10 ரூபாய் ஆண்டவருக்கு, 50 ரூபா ஆண்டவருக்கு, 100 ரூபா கூட ஓகே, 500 1000 கூட ஓகே. ஆனால் பொண்ணு நகை இதெல்லாம் யாருக்கு கிடையாது? ஆண்டவருக்கு கிடையாது. நான் சீட்டு போட்டு வாங்குறேன், அதுலேருந்து அவருக்கு என்னத்தை நான் கொடுக்குறது? அவருக்கு கொடுக்க இல்லைன்னா உன் கழுத்துலையும் காதலையும் மாட்ட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு தைரியமாக சொல்லுவேன் நான். அதை மாட்டினாதான் உனக்கு என்ன வருது? அங்கேருந்து ஃபேட் வருது, கொழுப்பு என்ன பண்ணுது? வருது. கொழுப்பான வேலையை தான் ஒன்று செய்வேன், பேசுவேன், பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு இந்த நிலைமைக்கு தான் நீ தள்ளப்படுவாய். ஃபேட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிகாஸ் ஃபேட் இஸ் ஃபார் காட். கொழுமை எப்பொழுதுமே உங்களுக்கு அது செழுமை உங்களுக்கு நல்லது, ஆனால் கொழுமை உங்களுக்கு ஆனதல்ல. கொழுமை கர்த்தருக்கானது, செழுமை உங்களுக்கானது. அது மைண்டில் வச்சுங்க. அதை செழிப்பு உங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கொழுமையானது யாருக்கு கிடையாது, அது உங்களுக்கானது இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? அதை தான் இங்கே கோராவுடைய வாழ்க்கையிலையும் காட்டுறாரு. கோரா அழியும் போது அவன் மட்டும் அழியலை. அவனுக்கு இருந்த ஆஸ்தி, அவனோடு இருந்த மனிதர்கள், அவனுடைய வீடு எல்லாம் அவனோடு கூட புதைந்து போனது மட்டும் இல்லை, சொல்லப்படுது அவன் சபையார் மத்தியில் இருந்து அவன் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். 34. அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்பியும் விழுங்கி போடும் என்று சொல்லி என்ன பண்ணினார்கள்? அவர்கள் ஓடினார்கள். என்ன பண்ணினார்கள்? அவர்கள் ஓடினாங்கன்றது. ஓடிடு. ஐயோ, நம்ம என்ன பண்ணிடும்? நம்ம மட்டும் காலி ஆகிறது இல்லாமல், நம்ம பிள்ளைங்களை மட்டும் விழுங்குறதும் இல்லாமல், நம்ம பொத்தி வச்சுருந்தேன், பாதுகாப்பாக வச்சுருந்தேன், ஃப்யூச்சருக்குன்னு வச்சுருந்தேன், எதிர்காலத்துக்குன்னு நினச்சி வச்சுருந்தேன். ஹலோ, எல்லாமே என்ன பண்ணுது? மண்ணுக்குள்ளே. ஏன்னா எல்லாவற்றையும் மண்ணில் இருந்து தான் கடவுள் உண்டாக்கினார். நீங்கள் வச்சுருக்கிற பொண்ணாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாம் எங்கேருந்து வந்தது? ஆமாம், எல்லாம் அங்கேருந்து தான் கடவுள் வச்சுருக்கிறார். சோர்ஸ் அவருடையது, உங்களுடையதுன்னு சொல்லாதீங்க. எல்லா சோர்ஸும் அவருடையது. அதனால நீதிமொழிகளை தெளிவாக போதிக்கிறார். எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ணு. வீட்டில் போய் அதெல்லாம் சிந்திக்கணும், யோசிக்கணும், நிதானிக்கணும். எல்லாவற்றாலும் கடவுளை நான் கனம் பண்ணுறேன்னா, அப்படி கனம் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. நன்மையை நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எதை புசிப்பீர்கள்? நீங்கள் தேசத்தில் இருக்கிற சிறந்தது உங்களுடையதாக இருக்கும். இல்லைன்னா லோத்துக்கு உண்டான மாதிரி தான், கோராகுக்கு முடிவு தான் உங்களுக்கும் இருக்குது. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் இப்படி எழுதுறாரு. அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6 9 முதல் 12வது வசனம் வரைக்கும். தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9 முதல் 12வது வசனம் வரைக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள்
சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவுமான பலவித இச்சைகளாலும் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் விழுகிறார்கள். என்னாக விரும்புகிறவர்கள்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற. இப்போ இங்கே தான் பாயிண்ட்டு. இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது, கடவுள் நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறதா விரும்புகிறாரு. ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும் போதிக்கிறேன். ஆனால் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அதான் பாயிண்ட். இப்போ இங்கே அவர் யாரை பற்றி பேசுகிறாரு? அடுத்த வசனத்துலேயே அதுக்கு விளக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு வசனம் படிச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் ஆறுதுன்னு நினைக்கிறதே தப்புன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா தெளிவாயிடும். எப்படி ஐஸ்வர்யம் ஆகுது தப்பு? 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும். அப்படி ஆகிற ஐஸ்வர்யம் தான் தப்பு. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யனா மாறக்கூடாது? பண ஆசை உள்ளவனாய். எப்படிப்பட்ட ஆசை உள்ளவனாய்? பணம் உங்களுக்கு தேவை, ஆனால் பணத்தின் மீது என்ன இருக்கக்கூடாது? பணத்தின் மீது ஆசை இல்லைன்னா அது எங்கே இருக்கும்? அந்த பணம் எங்கே இருக்கும்? அந்த பணத்தால் யாரை கனம் பண்ணுவீங்க? அல்லது சொல்லுங்களேன், யாரை கனம் பண்ணுவீங்க? பணம் ஆசை இருந்ததுன்னா கடவுள் என்ன பண்ண முடியாது? அந்த பணத்தால் கனம் பண்ண முடியாது. மனசு வராது. எத்தனோ பேர் தெரியும், ஞான காணிக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து பத்திரமா மறுபடியும் திருப்பி எடுத்துன்னு போன ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஹலோ, ஏன்? தட் ஷோஸ் த லஸ்ட் ஆஃப் மணி. எதை காண்பிக்கிறது? அது பண ஆசையை காண்பிக்கிறது. பலதான் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்படிப்பட்ட பண ஆசை உள்ள உள்ளம், பண ஆசை உள்ள மனம், பண ஆசை உள்ள எண்ணம் உள்ளவன் ஐஸ்வர்யவனாக விரும்பாதே. யாராக விரும்பாதே? அப்படி ஐஸ்வர்யனாக விரும்பினால் காயினுடைய வழியை, பிழையாமுடைய வழியை, கோராகுடைய வழியை நீ பின்பற்றுவாய். பின்பற்றி அதோடைய முடிவு என்னவாக இருக்கும்? காரிருளாக இருக்கும், அழிவுள்ளதாய் இருக்கும். அனனியா சப்பீராவுக்குரிய வழியாய் அது அமையும். ஒன்று அதுக்காக அழைச்சிருக்கிறாரு. தலைமுறை தலைமுறையாய் தம்முடைய தயவை, தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய கிருபையை, தம்முடைய நன்மையை தரும்படியாக அழைச்சிருக்கிறாரு. உன்னோடு கூட வாழ்க்கை முடிஞ்சு போகக்கூடாது, தலைமுறை தலைமுறை. ஆனால் கோராகுக்கு அப்படி இல்லை. கோராகுக்கு அப்படி இல்லை. அவனும் அவன் வீட்டாரும் அவன் சார்ந்த எல்லாரும் என்ன ஆயிடுச்சு? உள்ளே போயாச்சு. அந்த ஆஸ்தியோடு சேர்ந்து உள்ளே போனாங்க. அதனால தான் யூதாவில் எழுதுறாரு, கோராகின் வழியில் என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க. அவனுடைய முடிவு எவ்வளோ மோசமானதாக இருந்தது. தலைவனாக இருந்து வந்தான், லேவியாக இருந்து வந்தான், பணத்தோடு இருந்து வந்தான், வீடோடு இருந்து வந்தான், பிள்ளைகளோடு இருந்து வந்தான். ஆனால் அவன் என்ன பண்ண முடியல? வாழ முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு முடிவு. அதான் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மோசே சொன்ன பாயிண்ட்டு, சகல ஜனங்களும் சாவதை போல இவர்கள் என்ன பண்ணுவதில்லை, சாவது இல்லை. இவங்க ஒரு பெரிய படிப்பணியாக இருப்பாங்க. அனனியா சப்பீராவை போல இவங்க எப்படி இருப்பாங்க? பெரிய ஒரு லெசனாக அமைவாங்க இவங்களாம். காயின் ஒரு பெரிய லெசனு, பொருளாசைக்குரிய பெரிய லெசனு. எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் விற்கணும். ஆனால் கெட்டது மட்டும் கடவுளுக்கு என்ன பண்ண, மீந்து போனதை கொண்டு வரணும், மாற்றிக்கணுன்ற எண்ணம் வரல. இவ்வளோ நாள் அப்படி செஞ்சிட்டோம், இனி அந்த தம்பியை போல கொழுமையும் செழுமையுமானது என்ன பண்ண, கடவுளுக்கு கொண்டு வரணும்னு அப்படி தன்னை மனம் திரும்பல. இவன் மட்டும் ஏன் கொடுத்தான்? இவன் இருந்தால் தானே கடவுள் அப்படி எதிர்பார்க்குறாரு, அப்படி அங்கீகரிப்பார். போட்டு தள்ளுன்னு போட்டு தள்ளுறான். அதனால தான் இங்கே சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு குரூப்பு தான் இங்கே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சொல்லிட்டு சொல்கிறாரு. சிலர் அதை இச்சித்து, இப்போ புரியுதா? இப்போ ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனை எப்படி சிக்கிறாங்கன்னா அதை என்ன பண்ணுகிறார்கள்? பணத்தை என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்? இச்சைன்னா என்னது? ஹலோ, இவ்வளோ நாள் இச்சைன்னா வேற பொண்ணை பார்க்குறது தான் இச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இச்சைன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இச்சைனா தவறான ஆசை. தவறான ஆசைன்னா இன்னும் நல்ல டீப்பாக கொண்டு போகலாம், அது ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகலாம். எப்படி? தேவனுடைய வழிக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் எதிரானது எல்லாமே என்னவா இருக்கிறது? இச்சையாக இருக்கிறது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வழிகளில் வருவதை நீங்கள் விரும்பினால் அது நல்லது. தேவனுடைய வழியில் வராத எதை விரும்பினாலும் அது என்னது? அது இச்சை, தவறான ஆசைன்னு அர்த்தம். கடவுள் ஆசை வச்சிருக்கிறார், நீங்கள் ஒரு ஆசை வச்சிருக்கிறீங்க, தவறான ஆசை. அப்போ இங்கே சொல்கிறாரு, சிலர் அதை என்ன பண்ணுகிறார்கள்? இச்சித்து என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் கொடுப்பது எதை காண்பிக்குது? நீங்கள் பணத்தை கொடுப்பது எதை காண்பிக்குது? எல்லாவற்றிலும் கனப்படுத்துவது எதை காண்பிக்குது? அது என்ன கிரியாக இருக்கிறது? அது பாஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவை, பாஸ்ட்டு கொடுத்தேன், சபை கொடுத்தேன்ல, எதை காண்பிக்கிறது? அது என் விசுவாசத்தின் கிரியை. என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், நான் கீழாகாமல் மேலாகுகிறவன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் இதை கொடுப்பதனால் தாழ்ச்சி அடைவதே இல்லை, அவரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா நீங்கள்? அதை என் குறைகளெல்லாம் மகிமையாக தான் மாறும், நான் கொடுக்கறதுனால குறைந்து போவதே இல்லை என்ற விசுவாசம் தாங்க.
புரியுதா உங்களுக்கு? காணிக்கணும் ஏதோ சபை நடத்தணுங்க, அவர் கரண்ட் பில் கட்டணுங்க, அவரும் பிழைக்கணும் இல்லைங்க, வாழணும் இல்லைங்க, நான் தாங்க அவருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட்டு. அப்போ உங்களுக்கு யார் தரா? ஹலோ, சபைனா காணிக்கணும் அவருடைய இகத்தலமான பண்ணிடுறது, பேசி விட்டுறது, அப்படி இல்லை. யோசிக்கணும். பைபிள் எப்படி சொல்லியிருக்குதோ அப்படி சொல்லணும், பைபிள் எப்படி நினைக்குதோ அப்படி பேசணும். உங்களுடைய கிரியைகள் என்பது, நீங்கள் கொடுப்பது என்பது உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? தேவன் மேலே, அவருடைய ஆசீர்வாதத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே நீங்கள் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறீங்க அதை காண்பிக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறார், சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, பண ஆசை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? ஐஸ்வர்யனாக விரும்புகிறனுடைய முடிவு அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்? ஆமாம், அப்படி கடவுளை ஏமாற்றம். வீடை போய் பாருங்கள், ஒரே பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே பாயிண்டாக தான் இருக்கும். பணம் என்னவா இருக்கும்? பணம் மட்டுமே பாயிண்டாக இருக்குவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. ஏன் பணம் பாயிண்டாக இருக்குது? காரணம், உன் விளைவின் எல்லா முதற்படனாலும் கர்த்தரை நீ கனப்படுத்தவில்லை. ஆபிரகாமை போல, யாரை போல வாழ்ந்துடுற நீ? லோத்து மாதிரி வாழ்ந்துடுற. ஃப்யூச்சர் வந்து காடா வைக்காம ஃப்யூச்சரை யாரை வைக்கிற நீ? யாரை வைக்கிற? பணத்தை வைக்கிற, பொருளை வைக்கிற, ஐஸ்வர்யத்தை வைக்கிற. அப்போ இது எதுவுமே விசுவாசத்தை, கடவுள் மேலே விசுவாசத்தை காட்டல, பணத்தின் மேலே தான் ஆசையை காட்டுது, இச்சையை காண்பிக்குது. சொல்கிறாரு, இது மாதிரிலாம் இச்சை வச்சு பணத்தின் மேலெலாம் இச்சித்து விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள், தங்களை உருவ குத்தி அநேக வேதனைகளால். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. எதாலே குத்தி கொடுக்கிறார்கள்? ஏன்னா அதுதான் வேதம் போதிக்குது. உபாகமம் 8 இல்லையா? ஐஸ்வர்யத்தை யார் தரது? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரார், அதே கூட வேதனையை கூட்டார்ன்னு இருக்குது. அப்போ வேதனை வருதுனாலே அங்கே யார் இருக்கிறது? அங்கே கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. வேதனை இருக்குதுனாலே அங்கே யார் இருக்குது? பிசாசு இருக்கிறான், காயின் இருக்கிறான், கோரா இருக்கிறான், பிள்ளையாம் அங்கே இருக்கிறான். அங்கே நிச்சயமாக யாரும் கிடையாது, கர்த்தர். அங்கே கர்த்தர் இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வாதத்தில், உங்களை ஐஸ்வர்யத்தில், உங்களை பொருளாதாரத்தில், பணத்தில் எதாலையும் நீங்கள் உருவ குத்தி கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. பேசுறது புரியுதுங்களா? இது போதிச்சுட்டு கடைசி இப்படி சொல்லி முடிக்கிறார். 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனை. நீயோ யாரு? தேவனுடைய மனுஷனை. இவைகளை விட்டோடி. எவைகளை விட்டோடி? பண ஆசையை விட்டோடி, ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறதை விட்டு ஓடி, பணத்தை இச்சிப்பதை விட்டோடி, நீ எதை தேடு? நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 12ஆம் வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. நீங்கள் விசுவாசத்தினால கிரியை செய்வதனால அப்படியே லட்ச லட்சமாக கொட்டிடணும் நீங்கள் போதிக்கல. விசுவாசம் என்கிற கிரியே என்னது? அது ஒரு போராட்டம் தான். என்னது? அது ஒரு போராட்டம் தான். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்த போயிட்டான். இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப லோவோ சீப்பு வேலாம். யார் இந்த பணம் ஆசை, பணம் இச்சலாம், எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாரும் நினைக்கக்கூடிய 100 வயசில் பிறந்த தன்னுடைய உயிராய் அவன் நினைத்த மகன் ஈசாக்க பலியிடும்படியாக ஆபிரகாம் அங்கே போகிறான். போகும்போது அவங்ககிட்ட நடந்த விஷயம் என்ன? அந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தாங்க நடக்குது. என்னது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் என்றும் பாராமல் பலியிடும்படியாக அவன் கொண்டு போனான் இருக்குது. ஒரே மகன், அது 100 வயசில் பெற்றிருக்கிறேன், இவ்வளோ வயசு கழிச்சு பெற்றுருக்கிற, இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, இன்னொரு எத்தனை வருஷம் காத்திருக்கணுமோ தெரியாது, கொடுப்பாரான்னு தெரியாது, அது நான் இருப்பானான்னு தெரியாது, என் மனைவி இருப்பாளான்னு தெரியாது. விசுவாசித்து தான் யோசேப்பை பெற்றுக்கொண்ட, விசுவாசித்து பெற்றுக்கொண்ட யோசேப்பை மறுபடியும் விசுவாசத்தினாலே கொல்லும்படியாக போகிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் மேலே ஆயுதத்தை போடாத. அங்கே தான் ஆபிரகாம் பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். பவுல் தான் தீமோத்தேயுக்கு போதிக்கிறார். நான் கொடுத்ததுனால நஷ்டமாயிடும், நான் கொடுத்துட்டா வீட்டு பில் எப்படி கட்டுவேன், நான் கொடுத்துட்டா இந்த கடன் எப்படி கட்டுவேன், நான் கொடுத்துட்டா இன்னும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குமே. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் இருந்தால் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்படனாலும் கர்த்தரை கனம் பண்ண. இல்லைன்னா லோத்து மாதிரி சேர்த்து வை. யார் மாதிரி சேர்த்து வை? லோத்து மாதிரி உன் காரியத்தை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோ, செஞ்சுக்கோ. உன் ஃப்யூச்சராக பணத்தை பாரு. அதோடைய முடிவு விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே உருவ குத்தி கொள்கிற நிலைமை தான் வரும்.
ஆனால் நீ தேவனுடைய மனுஷனாய் இருந்தால் இவைகளை அடையும்படி நாடாத. எவைகளை அடையும்படி நாடு? நீ நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. குறைவிலிருந்து எப்படி நான் நிறைவுக்கு வருவேன் என்கிற விசுவாசம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேளு, வசனங்கள் கேளு, பிரசங்கத்தை கேளு. கர்த்தர் அப்படின்னு குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகிறவர். அப்படி பாரு, இப்படி ஓடாத. இப்படி ஓடினீங்கன்னா முடிஞ்சிருவோங்க. ஆனால் இப்படி ஓடு. விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் நாடு. விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எந்த போராட்டத்தை போராடு? உன் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கட்டும். அது என்ன போராட்டமாக இருக்கணும்? அது விசுவாசத்திற்காக போராடுகிற போராட்டம். எதற்காக போராடுகிற போராட்டம்? அது விசுவாசத்துக்கும் உனக்கும் தான் போராட்டம் இருக்கணுமே தவிர வேற எதுக்கும் உனக்குன்னு இருக்கக்கூடாது போராட்டம். பண ஆசைக்கும் ஐஸ்வர்யம் நாங்கள் தீவிரிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் கூட போராட்டமே இருக்கக்கூடாது. நம்புறீங்களா நீங்கள்? அதான் சொல்றார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை என்ன பண்ணு? பற்றிக்கொள். எதை பற்றிக்கொள்? அழிந்து போகிற இந்த உலக பொருட்களை வச்சு ஆத்துமாவை இழந்துராத, விசுவாசத்தை இழந்துராத, ரட்சிப்பை இழந்துராத. கோராவை போல மண்ணுக்குள்ளே போகிறத பார்க்காத, பிழையாம போல நரகத்துக்கு போவதை பார்க்காத. எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய மனுஷன் யூதாஸ். அவனை போல என்ன பண்ணாத? பணத்துக்காக மாறாத. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சித்தினா கண்டிப்பாக அது உன்னை உருவ குத்துறது மட்டும் இல்லை, உன் நித்திய வாழ்வை அது அழிக்கும். எதை அழிக்கும் அது? ஆமாம், நீ ஓட வேண்டிய ஓட்டம் என்ன? விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடணும். உன்னுடைய மைண்டில் எப்போ மறித்தாலும் சரி, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, நான் சாகும் போது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குதா தேவையில்லை, நான் சாகும் போது எவ்வளோ பொருள் இருக்குதா தேவையில்லை, நான் சாகும் போது என்னென்னலாம் பண்ணி வச்சேன் அது எனக்கு தேவை இல்லை. நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன். எதை பற்றி கொண்டேன்? நான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ என்ன பண்ணப்பட்டாய்? விசுவாசியாக இருக்கிற நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினமாய் இருக்கிறாய் என்றார். ஹலோ, என்ன வார்த்தை பாருங்க, முடிக்கும் போது சொல்ற, அநேக சாட்சிக்கு முன்பதாக. யாருக்கு முன்பாக அப்படின்னா, நீயே அநேகருக்கு சாட்சியாக எழும்பினில். யாராக எழும்பினில்? நீ அநேகருக்கு சாட்சியாக எழும்பினில். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்ந்தவன், கர்த்தரை எல்லாவற்றிலும் கனம் பண்ணினவன். நம்புறீங்களா நீங்க? அப்படி ஒரு பேர் அநேகருக்கு சாட்சி. அப்படி வாழ். வந்தாங்க, நல்ல வீடு கட்டிக்கிட்டாங்க, நல்ல பணக்காரன் ஆனாங்க, பெரிய ஐஸ்வர்யம் ஆகிட்டாங்க, 4 கார் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாட்சி இல்லை. எது சாட்சி? விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினார்கள். நம்புறீங்களா நீங்கள்? அதை நித்திய ஜீவனை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அநேக சாட்சிகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? நல்ல அறிக்கை பண்ணினவனுமாக இருக்கிறார்கள். நம்புறீங்களா நீங்கள்? அதை உங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முடியும் போது, அது சபையாக இருக்கட்டும், உங்கள் வீட்டாராக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், சொல்லணும். அநேகருக்கு நல்ல முன்மாதிரியாக சாட்சியாக வாழ்ந்தார்கள். நம்புறீங்களா நீங்கள்? அதை லக்ஷ்மி ஸ்டர் அவங்க மறைந்து போனாலும் நல்ல கிரியைகளை சாட்சியாக பார்க்குறேன். நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த சபையில் முதல் தசம பாகம் அவங்ககிட்ட இருந்தால் வரும். 1100 சம்திங் அனுப்புவாங்க ஜிபேல. அனுப்பிட்டு 30-31 தேதிக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு வந்த உடனே வந்துடுவீங்க. அது ஒரு நாளும் மாறாது. நிறைய வியாதி தாங்க உடம்புல, மாத்திரை வாங்கணும், 2 பேருக்குமே சம்பளம் ரொம்ப கம்மி, 2 பிள்ளைங்களை வளர்க்கணும், வாடகை வீடு தான், வாடகை தரணும், பொருளாதாரத்தில் கஷ்டம்தான். ஆனால் மைண்ட் செட்டு என்னது? கடவுளை நான் கனம் பண்ணணும். நல்ல வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், சுகபத்திரமாக இருந்திருக்கிறேன். காரணம் யார்? அதுக்கு ஆண்டவர் தான். ஒரு வீடை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கட்டிட்டு, கட்டினவர் புண்ணியகோடி பிரதர் தான். ஆனால் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு 2 வாரம் கழித்து பாருங்கள், ஒரு நாள் கீழே அந்த சேப்பலில் அப்போ ப்ரேயர் நடக்குது. ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க. மொபைலை திறந்து வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த டோக்கனை காமிச்சாங்க. பிரதர் இங்கே பாருங்கள், வீடு வாங்கிறதுக்காக அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க, அதை கட்டியிருக்கிறோம். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. மறைக்கல, அதை என்ன பண்ணல, அதை மறைக்கணும்னு தோணலை அவங்களுக்கு. எதுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு தோணலை.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபைக்குள்ளே வர வரைக்கும் பாருங்க, அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த உண்மையை அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க காத்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பலவீனமாகறாங்க, அவங்க வியாதி வருது மேற்கொள்ளுது, அப்புறம் அவங்க சாதாரணமாக அவங்க மதித்து போகிறாங்க. ஆனால் என்ன சாட்சி அவங்கள பற்றி சொல்ல முடியும்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏமாத்துறாங்க, மறைச்சாங்க, அப்படி எதுவுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்புறீங்களா நீங்கள்? அதை தான் வேதம் போதிக்குது. நீ விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ அதற்காகவே என்ன பண்ணப்பட்டாய்? நீ சபைக்குள்ள இருக்கிறது அதுக்கு தான். நல்ல வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, நீ ஐஸ்வர்யவான் ஆகிறதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் இழந்து நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. அதான் வேதம் போதிக்குது. ஐஸ்வர்யன் ஆகிறனா ஆபிரகாமை போல இரு. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். அப்படின்னா விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினான், நித்திய ஜீவனை பற்றி கொண்டான், அதற்காகவே அவன் அழைக்கப்பட்டான். அநேக சாட்சிகளுக்கு இன்னைக்கு என்ன பண்றாம, நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் அவன் ஆபிரகாம் இன்னைக்கும் இருக்கிற. 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் இன்னைக்கும் 2025 அவனை பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நல்ல அறிக்கையோட பேசுறோம். லோத்தை பத்தி அப்படி என்ன பண்ண முடியல, பேச முடியல. காயினை பத்தி அப்படி பேச முடியல. பிள்ளையாம் பத்தி அப்படி பேச, கோராவை பத்தி அப்படி பேச முடியல. ஏன்னா இவங்க யாருமே விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை ஓடின ஆளுங்க இல்லை. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பொருளுக்காகவும் இதுக்காக ஓடின ஆட்கள். ஓடி 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 தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போனதான் மிச்சம். ஓட்டத்தை நடுவில் நிறுத்தினது தான் போச்சு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. போராடுங்கன்றார். அன்பை தேடுங்க, அன்பில் வாழ்வது எப்படின்றத ஓடுங்க, விசுவாசத்தை அடைவது என்பதை ஓடுங்க, பொறுமை, சாந்த குணம் இவைகள் எல்லாம் அடையும்படி நாடு. அதுதான் உன்னுடைய இலக்கு. பெரிய பணக்காரன் அவனுக்கு சபைக்கு வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டோம் பிரதர், அது முக்கியம் இல்லை. நீ பணக்காரன் ஆனாலும் உனக்குள்ள அன்பு இருக்குதா, உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா, உனக்குள்ள பொறுமை இருக்குதா, உனக்குள்ள சாந்த குணம் இருக்குதா, அதான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அப்படி ஒரு விசுவாசியாக நீங்கள் உருவானீங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணமாக தேவன் உங்களை வைப்பார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் சீமானாக இருப்பீர்கள். நம்புறீங்களா? நீங்கள் அதை எல்லாரும் எழுந்து இருப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நான் செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை அழைத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்த ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை, வாக்கு தத்தங்களை தேவரீர் எங்களுக்கும் அதை அறிவித்து தெரிவித்து அந்த வாழ்க்கையிலே வாழ எங்களை அழைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று வார்த்தையை சொன்னபடி பொருளாசையை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக, எங்களுடைய அழைப்பு அதற்கானது என்கிற அறிவும் ஞானமும் எங்களுக்கு எல்லா நாட்களிலும் உண்டாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய நன்மையை, உம்முடைய செழிப்பை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கோரா நடந்த வழியிலே நாங்கள் நடவாமல் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று உமக்குள் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்வீராக. இரவு நேரத்தில் வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீர் உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் கல்வாரி சிலுவையிலே தேவரினுடைய தழும்புகளால் உண்டாயிருக்கிற சுகத்தை ஒவ்வொருக்கு கட்டளையிடுவீராக. பலவிதமான தேவைகளுக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவைகளை சந்தித்து அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி தேவரி அவர்களை சமாதானத்தோடும் ஆறுதலோடும் அவர்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.